தன்னை உருக்கி என்னை வளர்த்த என் அன்னை திருவடிக்கும், இந்த மேடை மட்டுமல்லாது இந்த உலகின் உச்சாணி கொம்பான மிகப்பெரிய மேடைகளில் நான் ஏறி அமரும்போது கூட எனக்கும் மேலாக இருந்து என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய மறைந்த என்னுடைய தந்தையாரின் பொன்னார் திருவடிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பித்து, என் தாய்மடியில் நான் ஓய்வெடுத்த காலம் தொட்டு இத்தரைமடியில் ஓய்வெடுக்கப் போகின்ற காலமெல்லாம் என் வாய்மணக்கச் செய்பவளே, தாயே, தமிழே, செய்மலர், உன்னை வணங்கி இந்த பட்டிமன்றத்தை தொடங்குவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் டீ சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? எல்லாரும் டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இல்லையா? சரி, சார் இப்போ தான் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டோம். சூடாக இருக்குது, சாப்பிட்ருங்க. ஏன் முதல்ல அதை கேட்டுக்கிட்டேன்னா, எல்லார் கையிலையும் டீயை கொடுத்துட்டு பிஸ்கட்டையும் கொடுத்துட்டு கை தட்டுங்கன்னா எப்படி கை தட்ட முடியும்? அது பெரிய சிரமமான விஷயம். நம்ம எப்போவுமே பண்ணுற பெரிய சிரமம் தான். டீயை கையில் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா கை தட்டுங்கன்னா டீயை கீழே போட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி சிரமம் வேண்டாம். ஆனால் ஏன் கைத்தட்ட சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எப்போவுமே இந்த மேடை நிகழ்ச்சிகளில் பூரா வர்றவங்க எல்லாரும் நல்லா கைத்தட்டுங்க ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? அந்த விஷயத்துலேருந்தே அப்படியே ஆரம்பிப்போம். அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வேலை உங்கள் எல்லாருக்கும். எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது இல்லையா? யாரெல்லாம் கையில் ஃபோன் கொண்டு வந்திருக்கீங்களோ நம்முடைய லிங்க்கை சங்கத்தில் அனுப்பியிருக்கிறாங்க, உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த லிங்க்கை எடுத்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் உங்கள் ஃபோனில். முதல்ல எல்லாருமே பாருங்கள். ஏன் பார்க்க சொல்கிறேன்னு அப்புறம் சொல்கிறேன். ஒரு முறை எடுத்து பாருங்கள். எல்லாருடைய லிங்க்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுது, எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குன்னா சங்கத்திலேருந்து நம்ம நலச்சங்கத்தில் இங்கே இருக்கிற உறுப்பினர்களுக்கு அனுப்பிட்டாங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எங்கேயாவது வெளிநாடுகளில் கூட இருப்பாங்க இல்லையா? அவங்களும் கூட இந்த நிகழ்ச்சி பார்த்து ரசிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, அந்த லிங்க் அப்படியே உங்கள் குரூப்பில் யார் யாருக்கு அனுப்ப முடியுமோ அனுப்பிச்சி விடுங்க. அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க அங்கேருந்தே இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும். இங்கே எப்படி நடக்குது, நலச்சங்கத்திலேருந்து என்னெல்லாம் செய்கிறாங்க எல்லாத்தையுமே அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முதல்ல அதை நீங்கள் அப்படியே அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வந்துடலாம். ரங்காநகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தினுடைய சார்பாக மிக சீரும் சிறப்புமாக இன்றைக்கு இந்த 77வது குடியரசு தின விழா சிறப்பாக கொடியேற்றப்பட்டு கொண்டாட தொடங்கப்பட்டு இப்போ இந்த பட்டிமன்றத்தில் வந்து நிற்கிறோம். வாழ்த்துறை வழங்கிய பெருமக்கள், இந்த சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அத்துணை உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், மகளிர் அத்துணை பேர் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக. ஏன்னா இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் பேராக நான் சொன்னேன்னா பட்டிமன்றத்துக்கான 1 மணி நேரம் டைம் அதிலே முடிஞ்சு போயிடும். அதனால் எல்லாரையும் தனித்தனியாக பெயர் சொல்ல முடியாவிட்டாலும் எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக மேடை யூடியூப் சேனல் சார்பாகவும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் ஒரு குடியரசு தின வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக நான் ஒரு 2 பேரை நினச்சி பார்க்குறேன். மிக முக்கிய காரணமாக நான் நன்றி சொல்ல வேண்டியவர் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சிவராஜ் அவர்கள். அவங்களோடு சேர்த்து இன்னொரு ஸ்பான்சராக வந்திருக்கக்கூடிய ஆல்ஃபா கார்ஸ் உரிமையாளர்கள் திரு சின்னசாமி அவர்கள், திரு முகமது நௌஃபுல் அவர்கள் எல்லோருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்து, இங்கே எங்களுக்கு இந்த இடத்த எடுத்து பயன்படுத்திக்கோங்க, நீங்கள் பட்டிமன்றம் தானே பண்ண போகிறீங்க, அதை எங்கள் மக்கள் ரசிக்கட்டும், நம்ம நலச்சங்கத்தில் நடத்தலாம் அதை அப்படின்னு இந்த நாளை, இந்த இடத்தை, இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த திரு இளங்கோ சார் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கைத்தட்டின அந்த 3 பேருக்கு நன்றி, அவங்களுக்கு தனியாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எதுக்கு கைத்தட்டுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கதை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு ரோட்டில் ஒரு வித்தை காட்டுறவன் வித்தை காட்டிக்கிட்டு இருந்தான். நமக்கு தான் தெரியும்ல வித்தை காட்டுறவங்க எப்படி வித்தை காட்டுவாங்கன்ட்டு. ஒரு வளையத்துக்குள்ளே கொஞ்சம் குண்டாக இருக்க ஒரு பையன் பூந்து வெளியில் வந்தான். அவன் வளையத்துக்குள்ளே பூந்து வர்றதை இந்த ஒரு திருடன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான் அந்த கூட்டத்தில் நின்று. இந்த திருடனுக்கு என்னென்னா, இவ்வளவு சின்ன வளையத்திலே பூந்து வர்றானே, இந்த பையனை எப்படியாவது நம்ம கூட்டிகிட்டு போயிட்டா எங்கேயாவது போய் திருடணும்னா வீட்டு மேலே இந்த வெண்டிலேட்டர் ரோட்டை இருக்கும்ல, அது வழியாக அவனை உள்ளே பூந்து வர சொல்லி உள்ளே கதவை தாப்பாக போட்டிருப்பாங்க, திறந்து விட சொல்லிட்டா நம்ம ஈஸியாக போய் திருடிடலாமேன்னு ஒரு யோசனை. அந்த பையனை தனியாக கூப்பிட்டு எவ்வளோடா சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, அவன் சொன்னான் சம்பளம் எங்கெங்கே கொடுக்குறாங்க, பழைய சொத்தை போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கான், நான் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன், சம்பளம் 200 ரூபா தரேன் வரியான்னா. வந்துடுறேன்ட்டு அப்படியே அந்த வேலையை உடனே அங்கே ரிசைன் பண்ணிட்டு இங்கே கிளம்பிட்டான். கவர்மெண்ட் ஜாப் அப்படியே ரிசைன் பண்ணிட்டு பையன் இவரோட கிளம்பிட்டான். நேராக அந்த திருடன் அவனை கூட்டிக்கிட்டு நைட்டு ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு மேலே ஒரு பெரிய வீதிக்கு போகிறான்.
உயரமான ஒரு கட்டடத்தை காமிச்சு, இங்கே பாரு உன்னை நான் ஏணியில் மேலே ஏற்றி விட்றேன், அங்கே ஒரு ஓட்டை தெரியுதா, ஆமாம் அது உள்ளே பூந்து வந்துடுவியா, இது என்ன பிரமாதம், இதை விட சின்ன வளையத்திலே நான் பூந்து வருவேனேன்னு அவன், எங்கே நான் ஏற்றி விட்றேன் அதில் பூந்து வா அப்படின்ட்டு ஒரு ஏணி போட்டு அவனை மேலே ஏற்றி விட்டான். மேலே போய் அந்த வெண்டிலேட்டர் ஓட்டைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கான் திருட்டு பையன், அந்த சின்ன பையன். அவனை பூர்றா அப்படிங்கிறான் திருடன். அவன் மேலே உட்காந்துக்கிட்டு எப்படி பூர்றது, இவன் இங்கேருந்து பூர்றா எப்படி பூர்றது, ஏய் அங்கே அந்த வளையத்தில் வந்தல்ல அதுமாரி பூந்து வாடா அப்படின்னால. அவன் சொன்னான், அங்கே ஒரு 100 பேர் கைதட்டினால, ஒரு 100 பேரை கூப்பிட்டு கைதட்ட சொல்லு, நான் பூந்து வர்றேன்னா. இப்போ எதுக்கு இதை சொல்கிறதுன்னா, நம்முடைய திருச்சியினுடைய தனிப்பெரும் அடையாளமாக இருந்த கவிஞர் வாலி அவர்கள் தான் ஒரு அற்புதமான வரி சொல்லுவார். ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் பாக்கு விற்பவன் கூட தேக்கு விற்கலாம்னு சொல்லுவார். அப்போ சரியான உற்சாகப்படுத்துதல் இருந்தால் நிறைய நல்ல விஷயங்கள் வரும். இப்போ எதுக்கு கைதட்ட சொல்கிறதுன்னா, நீங்கள் நல்ல கைதட்டினீங்கன்னா நிறைய நல்ல நல்ல விஷயமா பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணும், ஆஹா நம்ம பேச்சை இவ்வளவு ரசிக்கிறாங்களே அப்படின்னு தோணும். அப்போ அவங்க ரசிக்கிறீங்கன்னு நம்பினா தான் அவங்க நிறைய நல்ல விஷயத்த, ஜாலியான விஷயத்த உங்கள்கிட்ட பேச முடியும். வாழ்க்கையில் தேவையான நேரத்தில் கம்முன்னும் உம்முன்னும் இருந்து வாழ்க்கையை ஜம்முன்னு கொண்டு போகிறது யார், ஆண்களா பெண்களா? நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எங்கள் வீட்டில் என்ன நடக்குது, உங்கள் வீட்டில் என்ன நடக்குது? இப்போ இது பேசுறதுதான் எளிமையாக இருக்கும், அதுதான் போய் எல்லாருக்கும் போய் சேரும். அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு எளிமையான தலைப்பு, இந்த தலைப்பில் பேசுறதுக்காக அருமையான பேச்சாளர்கள். நாங்கள் அந்த அழைப்புதலில் போடும்போதே, அந்த ஃப்ளக்ஸுக்கு போடும்போதே நான் என்ன சொல்லி போட சொன்னேன்னா, வளர்ந்து வரும் பேச்சாளர்கள் கலந்து கொண்டு கலக்கும்னு போடுங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் வளர்ந்து வர்ற பேச்சாளர்கள் அப்படின்னா, அப்போ இவங்க பெரிய பேச்சாளர்களே, அது இல்லை. வளர்ந்து வர்ற பேச்சாளர்னா என்ன தெரியுமா, காலம் முழுதும் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள், அவங்களுக்கு எல்லையே கிடையாது. நான் பெரிய பேச்சாளர் ஆகிட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. அதையும் தாண்டின்னு இன்னும் ஒருபடி மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய திறன்மிக்க பேச்சாளர்கள், அப்படிப்பட்ட அருமையான பேச்சாளர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்கள மட்டும் அறிமுகம் பண்ணிட்டு நம்ம பட்டிமன்றத்துக்குள்ளே போயிடலாம் நேரடியாக. ஏன்னா நம்ம ரொம்ப குறுகிய நேரத்தில் இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பித்து முடிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தோடு இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப குறைவான நேரம், நல்ல எளிமையாக நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க, நிறைய செய்திகள் சொல்லுவாங்க. நல்ல நகைச்சுவை சொல்லும்போது சிரிங்க. ஏன்னா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் ஒரு பட்டிமன்ற மேடையில் இப்படி தான் சொன்னேன், சிரிச்சா ஆயுள் கூடும் அப்படின்னேன். அதை கேட்டு ஒரு ஆள் போய் நைட்டு 12:30 மணிக்கு வீட்டில் இருக்க எல்லாரையும் எழுப்பி, ஏய் எந்திரி, எந்திரா எந்திரா எந்திரி, எல்லாரும் எந்திரிச்சு உட்காந்து எல்லாரும் சிரிங்க அப்படின்னு இருக்கான். எதுக்குடா சிரிக்கிறீங்க? சிரிச்சா ஆயுள் கூடுமா, பட்டிமன்றத்தில் மணிகண்டன் சொன்னாப்லன்ட்டு நைட்டு 12:30 மணிக்கு கும்பலாக கூட்டமாக 10 பேர் ஒன்றா உட்காந்து சிரிச்சிருக்காங்க. வீட்டு ஓனர் கீழே வந்து வீட்டை காலி பண்ணுறான்ட்டார். எந்த ஊர்லடா 12:30 மணிக்கு சிரித்து ஆயுளை கூட்டினாங்க அப்படின்ட்டு. அதனால் நல்ல சிரிக்கணும், மனசு விட்டு சிரிக்கணும், வாய் விட்டு சிரிக்கணும். அப்படி சிரித்தாலே பாதி நோய் வராதுங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அதனால தான் அதை சொல்லியிருக்காங்க அழகா, வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மனசு விட்டு சிரிங்க, யாரும் எந்த தடையும் சொல்ல போகிறதில்ல. இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சிரிக்கையில் பக்கத்தில் இருக்க அப்படி பார்ப்பாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்காலும் ஒருவேளை சிரிக்காத ஆளாக இருந்துச்சுன்னு வைங்க, இப்போ என்ன பெருசாக சொல்லிவிட்டான்னு சிரிக்கிற அப்படின்னா முடிஞ்சு போச்சு, பட்டிமன்றம் அப்படியே ஆஃப் ஆயிரும். அதனால் நீங்கள் சிரிக்கணும்னு நினச்சா நீங்கள் சிரிச்சிருங்க, பக்கத்தில் இருக்கால மட்டும் திரும்பி பார்த்துடாதீங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் சிரிப்பு ஆஃப் ஆயிரும். எப்பவுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, ரொம்ப எளிமையான ஒரு வழி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சந்தோஷமாக இருக்கணும், என்னையா பண்ணணும், சந்தோஷமாக இருக்கவங்க பக்கத்தில் இரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கவங்க பக்கத்தில் இருந்தாலே உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி ஆயிரும். எப்போ உம்முன்னு எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்னு இருக்கிறவங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னு வைங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க என்னைய, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சிறப்பு விருந்தினா பேச கூப்பிட்டுருந்தாங்க. போய் பேச போகிறேன். இங்கே என்னை எவ்வளோ அருமையாக அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் என்னை அறிமுகப்படுத்துகிறார். இங்கே வந்திருக்கிறாரே மணிகண்ட பிரபு, அருமையான பேச்சாளர், நல்ல சிரிக்க சிரிக்க பேசுவார், நல்ல சிரிக்க சிரிக்க பேசுவார், எவனாவது சிரிச்சிங்க அடி பின்னிவிடுவேன்னார். அப்புறம் என்னத்துக்கு என்னையை கூட்டு வந்து உட்கார வைக்கணும்? சிரிக்க சிரிக்க பேசுவார்ன்ட்டு 2 பேர் பெரம்போட சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேர் சிரிக்கல, அப்படியே உம்முன்னு இருக்கான் எல்லாரும். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நல்ல சந்தோஷமாக சிரிங்க, கைத்தட்டி ரசிங்க. நல்ல கருத்துக்கள் வரும்போது அது அவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும் என்று சொல்லி, இன்னைக்கு வீட்டில் தேவையான நேரத்தில் உம்முன்னும் கம்முன்னும் இருந்து வாழ்க்கையை ஜம்முன்னு எடுத்துகிட்டு போகிறது ஆண்களே அப்படின்னு பேசுறதுக்காக ஒரு அருமையான வழக்கறிஞர் வந்திருக்கார். அன்பிற்கினிய தம்பி கோபால்சாமி அவர்கள், அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். வழக்கறிஞராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் தொடர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளர். அவருடைய அணிக்கு வலு சேர்க்கறதுக்காக அன்பிற்கினிய தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் வந்திருக்கார். MSc Physics பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அருமையான தம்பி,
நிறைய மேடைகளில் பேச்சரங்கங்கள்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்காரு. தொலைக்காட்சியில் வரக்கூடிய டாக் ஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷோவில் பார்க்கலாம் அவரை. எல்லாத்துலேயும் தன்னுடைய முத்திரை பதிக்கக்கூடிய பேச்சாளர். இவர்கிட்ட இன்னொரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? சுஜாதா சஞ்சய்குமார்னு தன்னோட அம்மா பேரை தன் பேருக்கு முன்னால் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு அருமையான தம்பி. அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் இருக்கா. இந்த பட்டு புடவை 30,000 ரூபா வாங்கி கொடுத்தவர் அங்கே பாருங்க எப்படி உட்காந்துருக்காருன்னு. அவர் எப்படி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? இப்படி பட்டு புடவை வாங்கி கொடுத்தா தலை அப்படி தான் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பளிச்சுன்னு வந்திருக்கக்கூடிய அருமையான 2 பெண் பேச்சாளர்கள். இந்த பக்கம் ஒரு வக்கீல் இருந்தால் அந்த பக்கம் ஒரு வக்கீல் இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஆசிரியர்னா அந்த பக்கம் ஒரு ஆசிரியர். இந்த அணிக்கு பேசுவதற்காக பல்வேறு தொலைக்காட்சி பேச்சரங்கங்களிலே பேசி கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் பட்டிமன்ற ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள் ஐயா திரு சுகி சிவம் அவர்கள், ஐயா திரு ஞானசம்பந்தன் அவர்கள், ஐயா திரு சாலமன் பப்பையா அவர்கள் என்று யாரையெல்லாம் பெரிய பேச்சாளர்களாக இலக்கியவாதிகளாக இந்த சமூகம் அடையாளப்படுத்துகிறதோ அத்துணை பேரோடும் பேசி இருக்கக்கூடிய பெருமைக்குரிய சகோதரி என்னோடும் பேசுவதற்காக வந்திருக்காங்க திரு கல்பனா தர்மேந்திரா அவர்கள். ஒரு நெருங்கிய தொடர்பு, ஒரு தங்கை ஒரு அண்ணன்ற உறவு, அந்த மாதிரி ரொம்ப காலமாக என்னுடைய நிகழ்ச்சினா தவறாமல் வர்றேன்னு வரக்கூடியவங்க பெரிய பேச்சாளர்களோடும் பேசி என்ன மாதிரி ஆட்களோடையும் பேச வந்திருக்காங்க. நான் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அதுக்கு நன்றி சொல்லி, அவரோடு பேசுகிறவரும் சாதாரண ஆள் இல்லை. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எங்கே இசை பட்டிமன்றங்கள் நடந்தாலும், பேச்சு பட்டிமன்றம் திருவிழாக்களிலே நடந்தாலும் அங்கெல்லாம் தனி முத்திரை பதிக்கக்கூடிய பேச்சாளர். அதே நேரத்திலே நம்முடைய திருச்சி, மதுரை, சென்னை உயர்நீதிமன்றங்களினுடைய அரசு அந்த வக்கீலாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு நித்யா விஜயகுமார் அவர்கள் அந்த அன்னைக்கு வலு சேர்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஏன் அங்கே நின்று கும்பிட்டா சரியா வராதா? ஒரு 2 அடி முன்னாடி போய் ஒரு வணக்கம். அதான் வக்கீல் இல்லை, வித்தியாசமாக தானே இருப்பாங்க. இப்படி எல்லோரும் சிறப்பாக பேசுகிற எங்களுடைய எல்லார் முகங்களையும் எடுத்து உலகம் பூரா காட்டுறதுக்காக வந்திருக்கிறார் எங்களுடைய அன்பிற்கினிய நண்பர் கோகுல் டிஜிட்டலுடைய திரு தர்மேந்திரா அவர்கள், கல்பனா அவர்களுடைய கணவர். என்னுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய எண்ணம் இருக்கக்கூடிய, ஒரு ஆசை இருக்கக்கூடிய ஒரு நண்பர். எப்போவுமே நான் எது செய்யணும்னு நினச்சாலும் முதல்ல வந்து உறுதுணையாக நிற்கக்கூடியவர். எனக்காக அவரும் இன்றைக்கி வந்திருக்கிறார். எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, ஆமாம் நீ யார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா 2-3 பேர் பார்க்குறாங்க. எல்லாரையும் சொன்னானே, நட்ட நடுவில் உட்காந்துருக்கான், கலர் கலராக சட்டை போட்டிருக்கான், அவன் யாருன்னே தெரியவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? இந்த பட்டிமன்றத்தில் இவங்க பேசுகிறப்பவும் கோல் மூட்டி விடுறதுக்கும் நாரதர் வேலை செய்கிறதுக்கும் நடுவராக மணிகண்ட பிரபு. என் வேலை என்னென்னா 2 பேரும் சண்டை போடும், நல்லா இருக்கு அப்படி தான், இந்த இன்னும் 4 கேள்வி அப்படின்னு ஏற்றி விடுற வேலை தான் என் வேலை. நாரதர் கழகம் நன்மையில் முடியும், தீர்ப்பு சொல்லும்போது அந்த நன்மை என்னன்னு நமக்கு தெரியும் என்று சொல்லி ரொம்ப நேரம் எடுத்துக்காம நேரடியாக பேச்சாளர்களை கூப்பிடலாம், அவர்களுக்கும் அதிக நேரம் கொடுக்கணும், அவங்களும் பேசுவாங்க, நல்ல கைத்தட்டி ரசிங்க என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களையும் அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் சொல்லி, இன்னைக்கு வாழ்க்கை முறையை யோசிச்சு பார்க்கும்போது தேவையான நேரத்தில் கம்முன்னு உம்முன்னு இருந்து வாழ்க்கையை ஜம்முன்னு கொண்டு போகிறது ஆண்கள் தான் என்று பேசுவதற்காக முதல்ல வழக்கறிஞர் வர்றாரு. வாங்க வக்கீல் திரு கோபால்சாமி அவர்களை அன்போடு அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆட்டோ கன்சல்டிங் அனைத்து விதமான பழைய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு மிகச்சிறந்த இடம். 6 மாத சர்வீஸ் வாரண்டி மற்றும் சொந்த ஃபைனான்ஸ் வசதியுடன் 2 சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு திருச்சியில் மிகச்சிறந்த இடம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆட்டோ கன்சல்டிங், கரூர் பைபாஸ் ரோடு, குடமுருட்டி செக் போஸ்ட் அருகில், திருச்சி. எதையும் தாங்கும் இதயம் கொண்ட வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினுடைய ஆண்களே, ஆண்களினுடைய இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பெண்களே, வாழ்க்கையில் உம்முன்னும் கம்முன்னும் இருந்து ஜம்முன்னு நகர்த்துறது ஆண்கள் தான் அப்படின்னு தீர்ப்பு சொல்றதுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, எப்போதும் எதிரணியிலேயே பேசுவார், இன்றைக்கு என் அணியில் என் அணிக்கு வலு சேர்க்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களே, இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோன்னே தெரியாம உப்புக்கு சப்பானியாக மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணியை சார்ந்த அன்பு சகோதரிகளே. யாரு இவங்க 2 பேரும்? உப்புக்கு சப்பானியா? ஆம் நடுவர் அவர்களே, அதுக்கான விளக்கத்தை நான் பின்னாடி சொல்றேன். ரெங்காநகர் குடியிருப்பு நலச்சங்கத்தை சார்ந்த அத்துணை பேருக்கும் என் பேரன்பின் வணக்கம். முதல் பேச்சாளரா களமிறங்கிறது அப்படிங்கிறது காத்துல கத்தி சுத்துற மாதிரி.
ஏற்கனவே பேசிட்டாங்க அப்படின்னா ஈஸியா மறுத்து பேசிடலாம். ஆனா முதல் பேச்சாளராக இறங்கி உங்களை மகிழ்விக்கிறது அல்லது உங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். ஆண்களுக்கு சவால்களை சந்திப்பது மிகவும் பிடிக்கும் என்பதனால் தான் ஆண்களையே என்கின்ற அணியில் பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறேன். எனக்கு ஒன்று புரியவே இல்லை நடுவர் அவர்களே, என்ன அப்படின்னா தலைப்பு ரொம்ப அருமையா இருக்கு, எல்லாரும் பாராட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. உம்முன்னும் ஜம்முன்னும் இருக்குது பெண்கள் அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்கிறேன். இந்த கம்முன்னு இருக்குது அப்படிங்கிறதுக்கும் பெண்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா என்னைக்கு பெண்கள் கம்முன்னு இருந்திருக்காங்க அப்படின்னு நானும் யோசிச்சு பார்க்குறேன். பெண்கள் பேசாம இருந்தா கூட பெண்களினுடைய கண்கள் பேசும். பெண்கள் பேசாம இருந்தா கூட பெண்களினுடைய கண்கள் பேசும். அவசரப்பட்டு கை தட்டாதீங்க. அம்மா அவசரப்பட்டு கை தட்டிட்டாங்க, பெருமையா பேசுறாங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, கணவர் எங்கேயாவது பேசிட்டு இருந்தாரு வேற யார்கிட்டயோ, அவருடைய சொந்தக்காரங்கள்ட்ட இல்லை வேற யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பேசினா கூட இந்த அம்மா இங்கே இருந்து பார்ப்பாங்க என்ன அப்படின்னு அவங்க அவங்க கண்கள்லே பேசுவாங்க. அது அவ்வளோதான், கம்முன்னு ஆயிடுவார் அவர். பேச்சுக்கே வேலை இல்லை, பேச்சுக்கே வேலை இல்லை. ஏன்னா இவங்களுடைய கண்கள் பேசுகிற போது அவருடைய வாய் மௌனமாகிறது. நடுவர் அவர்களே, இப்படிதான் கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவு இருக்கு. ஐயா பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க, என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்ஆர் முருகேசன் ஐயா சொன்னார், என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய மனைவி வீட்டை நன்றாக பராமரித்துக் கொள்கிறான்னு. இன்னைக்கு வெற்றிக்கு யார் காரணம் அப்படிங்கிறது தலைப்பு இல்லைங்க ஐயா, மாற்றுக்கிறது சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு மன்னிக்கணும். என்ன அப்படின்னா எப்படி கம்முன்னு யார் இருக்காங்க அப்படின்னா, பெண்கள் வந்து பல நேரங்களில் கம்முன்னு இருக்கதே கிடையாது. மூமேத்தா அப்படிங்கிற மிகப்பெரிய கவிஞர் இருக்கார். அந்த கவிஞர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா இன்றைய இல்லறம் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மூமேத்தா என்ன தெரியுமா சொன்னாரு, ஆத்திரங்கள் மேலோங்க அடுப்படியில் சண்டை வர பாத்திரங்கள் உருள்கின்ற பரிதாப காலம் இது அப்படின்னாரு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப ஒரு இரவு நேரம் மனைவி வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து கணவருக்கு வைக்கிறாங்க. இவர் வைக்கிறத சாப்பிடணும்ல, இவர் சாப்பிடாம என்ன கேட்கிறாரு, என்ன அப்பளத்தை மட்டும் வச்சிருக்க, சாதம் எங்கன்னு இருக்காரு. அந்த அம்மா பாத்திரத்தை கீழே போட்டு சொன்னாங்க, நான் வச்சது அப்பளம், அதாவது அப்பளம் இல்ல பூரி அப்படின்னாங்களாம். இவர் பேசாம, அப்பளத்துக்கும் பூரிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அந்த அம்மா பூரியையே அப்பளம் மாதிரி சுட்டிருக்காங்க. அவர் பேசாம இருந்திருந்தாரு அப்படின்னா அங்க பிரச்சனையே கிடையாது. அவர் வந்து நன்றாக உணர்ந்து இருக்கிறார். அடுத்த கேள்வி அவர் கேட்கவே இல்லை. ஏன் தெரியுமா, அவர் கேள்வி கேட்டிருந்தால் பாத்திரம் தரையில் விழுந்திருக்காது, அவர் தலையில் விழுந்திருக்கும். அதனால தான் அவர் வந்து அமைதியா இருந்துட்டார். இப்படி ஆண்கள் வந்து நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள், எந்த நேரத்துல தேவையான நேரங்கள்ல கம்முன்னு இருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒன்னும் இல்ல, மகாலட்சுமியை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? யாரு? மகாலட்சுமியை போட்டோல பாத்திருப்போம், கேலண்டர்ல பாத்திருப்போம், நேர்ல பாத்திருக்கீங்களா? வந்தா பாப்பேன். உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்க, வேற யாரும் இல்ல, கல்பனா அக்கா தான். யாரு? கல்பனா அக்கா தான். இன்னைக்கு அக்கா வந்து எவ்வளவு எல்லா மேடைகள்லயுமே பாருங்களேன், சிரிச்ச முகத்தோட ரொம்ப அழகா அவங்க வந்து மேடையில ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்க. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அக்கா வந்து கடைக்கு போகும்போது அவருடைய கணவருடன் போவாங்க. அக்கா புடவையே இருக்கிற வரைக்கும் அவர் கம்முன்னு இருப்பார், பில்ல பார்க்கும்போது உம்முன்னு இருப்பார். அதனால தான் அவங்க ஜம்முன்னு இருக்காங்க. இப்படி ஆண்கள் பல நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறார்கள். மனைவி வந்து எந்த நேரத்துல அவங்க பேச ஆரம்பிச்சாவே இவங்க பேச்ச நிறுத்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே. ஒன்னும் இல்ல, ஆண்கள் வந்து அப்ப கணவன் மனைவி அப்படின்னு வருகிற போது மட்டும்தான் கம்முன்னு இருக்காங்களா அப்படின்னா அப்படி இல்ல. என்னால ஒரு பட்டியலே போட முடியும் எப்பெல்லாம் ஆண்கள் கம்முன்னு இருக்காங்க தெரியுமா? அப்பா திட்டும் போது, ஆசிரியர் குட்டும் போது, அம்மா என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லும் போது, அது மட்டும் இல்ல மனைவி பேசும்போது, ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, அம்மாவும் மனைவியும் பேசிக்கிற போது, ஆண்கள் கம்முன்னு இருக்காங்க. மேலதிகாரிகள் தன்மானத்தை சீண்டி பார்க்கிற போது குடும்பத்திற்காக கம்முன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, சொந்தக்காரர்கள் கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு கேட்கும் போது கம்முன்னு இருக்காங்க. இப்படி பல நேரங்களில் ஆண்கள் கம்முன்னு தான் இருக்கிறார்கள். கைத்தட்டுகிறார்கள் என்றால் அந்த கருத்து ஏற்புடையது என்கிறதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம். இல்லை, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாற்று கருத்து என்னன்னா, ஆண்கள் எல்லா நேரத்திலையும் கம்முன்னு இருக்கிறாங்க. ஆமா நடுவர், அம்மாவும் மனைவியும் பேசும்போது அவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க, கிளம்பி வெளில போயிடுவாங்க. இருந்தா தானே பிரச்சனை. அதுதான் கம்முன்னு இருக்கிறதுனுடைய அர்த்தம். அதுதான் நீங்க நினைச்சு, அதாவது பேசுறது, அதாவது கம்முன்னு இருக்குது அப்படிங்கிறத ரெண்டு வகையா வெளிப்படுத்தலாம். அந்த இடத்துலயே பேசாம இருக்கலாம், பேசாம வெளியில கிளம்பி போயிடலாம். ரெண்டுமே அதற்கான அர்த்தம் தான் நடுவர் அவர்களே. இன்னொரு கேள்வி நீங்க எல்லாருக்கும் எழலாம், எதிரணியில 2 பேர் இருக்காங்க, ஒருத்தரை மட்டும் பேசுனீங்களே இன்னொருத்தரை பேசலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா அவங்க வழக்கறிங்க, அதனாலதான் நாங்க அந்த பக்கம் போகல. காரணம் என்ன தெரியுமா, இதுதான் தேவையான நேரத்தில் கம்முன்னு இருக்கிறதுங்கிறது அர்த்தம். சபாஷ் சபாஷ்.
இப்படி வாழ்க்கையை ஜம்முன்னு கொண்டு போறது ஆண்கள் மட்டும்தான். நீங்க நினைச்சு பார்க்கலாம், காதல் அல்லது வாழ்க்கைன்னு வருகிற போது குடும்பத்துல மட்டும்தான் ஆண்கள் கம்முன்னு இருக்காங்களா அப்படின்ட்டு நான் பட்டியல் போட்டுட்டேன். இருந்தாலும் கூட நட்புன்னு வரும்போது யோசிச்சு பார்க்கணும். நட்பு அப்படின்னு வருகிற போது எல்லாருக்கும் உயிர் நண்பர்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நாம எப்ப போன் பண்ணாலும் எடுக்காத நபர் யார் என்றால் அந்த உயிர் நண்பர்கள் தான். அவர் வேலையா இருப்பார், அதனால எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. அவர் போன கையிலேயே தான் வச்சிருப்பாங்க, ஆனா எடுக்க மாட்டாங்க. அந்த புரிதல் இருக்கிறதுனால தான் நட்பிலும் ஆண்கள் ஜம்முன்னு இருக்காங்க. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், பெண்களினுடைய நட்பு பிரிந்துடுறாங்க, வேற இடத்துக்கு போயிடுறாங்க, அப்படின்னாலும் தொடர்கிறார்களே அப்படின்னு. பெண்களினுடைய நட்பு புனிதமானதாக இருக்கலாம். ஆண்களினுடைய நட்பில் விட்டு கொடுத்தலும் பொறுத்து போதலும் அதிகமாக இருக்கும். அது ஒரு காரணம் நடுவர்களே. அதுக்கப்புறம் காதல் அப்படின்னு வருகிற போது ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க, அவள் அவனை பார்த்து சிரித்தால் அவர் கன்னத்தில் குழி விழுந்தது, அவன் அவளை பார்த்து சிரித்தான் அவன் வாழ்க்கையே குழிக்குள் விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காதல் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன், அனுபவப்பட்டிருப்பார் போல இருக்கு. அதாவது நடுவர் அவர்களே, தீ சுடும் அப்படிங்கறத நம்ம தொட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்ல, படிச்சு பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து அனுபவங்களாக கற்றுக்கொள்வதுதான் ஆண்களினுடைய சிறப்பே. அதாவது காதல் வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம கால் பண்ணுவோம், அவங்களுக்கு வெயிட்டிங்ல வரும், நாம யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்டா அது சந்தேகப்படுறியான்னு அர்த்தம். அதுவே அவங்க நம்ம கிட்ட யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டா அதுக்கு பேர் பொசசிவ்னஸ். இப்படிதான் இருக்கு ஆண்களினுடைய வாழ்க்கை. நான் ரொம்ப வேடிக்கையாவே பேசிட்டு இருக்கேன், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஆண்கள் அப்படின்னு வருகிற போது அவர்களுடைய வழிகள் அதிகமாக பதிவு செய்யப்படுவதில்லை. பெண்களினுடைய வழிகள் வரிகளாகவாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆண்களினுடைய வழிகள் அதிகமாக பதிவு செய்யப்படுவதில்லை. வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்களுடைய நிலைகளை எண்ணி பாருங்கள். இந்த குடும்பத்துக்காக போயிட்டு அக்காவை கரை சேர்க்கணும், குடும்பத்தினுடைய கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு குடும்பத்தினுடைய பாரங்களை தூக்கி சுமக்கிற ஆண்கள் அவர்களுடைய ஆசைகளை அடக்கி வைத்துக் கொள்கிறார்கள், கம்முன்னு இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஒன்றும் இல்லை, வெளிநாடுகளில் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை அங்கே உணவு சரியா இருக்காது, உறக்கம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். காரணம் குடும்ப சூழலா இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்களில் கிளம்பி வந்துடலாமே அப்படின்னு தோணும். ஆனாலும் கூட அவர்கள் கம்முன்னு அங்க இருந்து அவர்கள் மேலதிகாரிகள் எது சொன்னாலும் உம்முன்னு கேட்டுக்கிட்டு இருப்பதனால் தான் இங்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் ஜம்முன்னு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். சிங்கப்பூரை சார்ந்த ஒரு கவிஞர் தியாக ரமேஷ் அப்படிங்கிறது ரொம்ப அழகா பதிவு செஞ்சார். குழந்தைகளை தூக்கி கூட எங்களால கொஞ்சம் முடியறது இல்லை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா பதிவு செஞ்சார். என்ன தெரியுமா, உங்களுடைய முத்தங்கள் கன்னங்களில், எங்களுடைய முத்தங்கள் காதுகளின் வழியே. தொலைபேசி மூலமா தான் நாங்க முத்தம் கொடுக்கறதுனா கூட குழந்தைக்கு முத்தம் கொடுக்க முடியுது அப்படின்னு அந்த வழிகளை பதிவு செஞ்சார். இப்படிப்பட்ட சூழல்கள்ல வாழக்கூடிய ஆண்களும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் நடுவர்களே. ஆக நான் இந்த மேடைகள்ல இருந்தே உதாரணம் சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, இங்க ஆண்கள் தான் கம்முன்னு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமாரையே உதாரணமா சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, அவர் இன்னும் சிங்கிளாவே இருக்காரு. காரணம் என்ன தெரியுமா, மிங்கிள் ஆயிட்டா ஜம்முன்னு வாழ்க்கையை நகர்த்த முடியாதோ அப்படிங்கிறதுனால அவர் கம்முனே இருக்காரு. இப்படி நான் உதாரணங்களை அடுக்கிக்கிட்டே போலாம். இருந்தாலும் கூட நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இப்படி சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் உம்முன்னும் கம்முன்னும் இருந்து ஜம்முன்னு நகர்த்துவர்கள் ஆண்கள் தான். ஏன் தெரியுமா, உசுப்பேத்துறவங்கள்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்கள்ட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னதே ஒரு ஆண் தான். அது எப்படி வந்தது அந்த தத்துவம் அப்படின்னா, அனுபவத்தில் இருந்து வந்தது. எல்லா தத்துவங்களும் அனுபவத்தில் இருந்து தான் பிறக்கின்றன. இந்த தலைப்பு கூட நடுவரினுடைய அனுபவத்தில் இருந்து பிறந்ததுதான், ஆண்களினுடைய அனுபவத்தில் இருந்து பிறந்ததுதான். ஆதலால் வாழ்க்கையில் உம்முன்னும் கம்முன்னும் இருந்து தேவையான நேரங்களில் ஜம்முன்னு நகர்த்தி செய்பவர்கள் ஆண்கள் தான், ஆண்கள் தான், ஆண்கள் தான் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஷ் சபாஷ் சபாஷ். ஒரு அருமையான ஒரு ஓப்பனிங். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த கிரிக்கெட்டில் எப்படி ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குமோ அந்த மாதிரி தான் மேடையில் முதல் பேச்சாளராக பேசுகிறது நிறைய சிரமம். அப்படி பார்த்தா முதல்ல நான் தான் பேசினேன், கரெக்டாக இல்லையா? ஆனாலும் முதல் பேச்சாளராக எந்த மறுப்பு கருத்தும் சொல்லாமல் தன்னுடைய கருத்துக்களை வச்சு தன்னுடைய வாதங்களை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது பெரிய விஷயம். ஒரு வழக்கறிஞராக அதை சிறப்பாக எடுத்துகிட்டு போனார். நிறைய சொன்னார், ஆண்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க, குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு வரி சொன்னார் பாருங்க, பெண்களுடைய தியாகம் வரிகளாகவாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆண்களுடைய வலி தியாகம் பதிவே செய்யப்படலை. ஆண்களை பற்றி இப்போ கண்டுக்கிறதே இல்லை, அவனுக்கு என்ன அவையா அப்படின்ட்டு போயிட்டாங்க, ஆண்களை விட்டுட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது, ஆண்களும் தியாகிகள் தான், ஆண்களுடைய தியாகமும் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார்.
ஆனால் ஆண்களுடைய தியாகம் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த நாளோடு தொடர்புபடுத்தி சொல்லணும்னா, இன்றைக்கும் சுதந்திர போர் அப்படின்னு பேசுகிற போது அந்த விடுதலை போராட்டத்திலே உயிர் நீத்த தியாகிகள்னு எடுத்துக்கிட்டா பெண்களும் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அதை விட அதிகமாக ஆண்களுடைய தியாகமும் சுதந்திர போராட்டமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வரலாற்றுலன்னு சொன்னால் அதுதான் ஆண்களுக்குரிய பெருமை. இந்த நாளில் நம்ம எத்தனை தலைவர்களை நினச்சி பார்க்கணும். அவங்கெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இப்படி உட்காந்து பேச முடியுமா? இவ்வளோ ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்குமா? இந்த ஒரு உரிமை நமக்கு இருக்குமா? அப்படின்னா அந்த உரிமையை பெற்று தந்த ஆண்களை நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிறத அழகாக அவர் அன்னைக்கு வலு சேர்க்குற மாதிரி சொல்லியிருக்கார். என்னங்க ஆண்கள் ஆண்கள் ஆண்கள், பெண்கள் இல்லாமல் முடியுமா? நாங்கள் இல்லாமல் நீங்கள் எதாவது பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்காக வீட்டிலும் சரி வெளியிலும் சரி தேவையான நேரத்தில் கம்முன்னும் உம்முன்னும் இருந்து வாழ்க்கையை ஜம்முன்னு கொண்டு போகிறது ஆண்கள் கிடையாது, பெண்கள் தான் என்று பேசுவதற்காக அன்பிற்கினிய சகோதரி பல்வேறு தொலைக்காட்சிகளிலே பேசி தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கக்கூடிய திருமதி கல்பனா தல்மேந்திரா அவர்கள் வருகிறார். அவரை உங்கள் கரவொலியோடு வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஆல்ஃபா கார்ஸ், வயலூர் ரோடு, ரெங்காநகர் செக் போஸ்ட் அருகில் அனைத்து விதமான பழைய 4 சக்கர வாகனங்களையும் மிகச்சிறந்த முறையிலும் சரியான விலையிலும் வாங்கிட நமது திருச்சியில் மிகச்சிறந்த நிறுவனம் ஆல்ஃபா கார்ஸ், வயலூர் ரோடு, ரெங்காநகர் செக் போஸ்ட் அருகில், திருச்சி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத செருக்காய் வாழச் சொன்ன முண்டாசு கவிஞையும், என்னை உருவாக்கிய தாய் தந்தையரையும், தெய்வமாக இருந்து இன்றளவும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் மாமனார் மாமியாரையும் முதற்கண் இவ்வேளையில் வணங்குகின்றேன். சபாஷ் சபாஷ், நல்ல கைதட்டலாமே. பாருங்க, மாமனார் மாமியாரை வணங்கி ஒரு அம்மா பேசுறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். சபையில் வீற்றிருக்கக்கூடிய நடுவர் உள்ளிட்ட சக பேச்சாளர்களையும், இங்கே அழகாக வீற்றிருந்து அழகாக ரசிச்சுட்டு இருக்கீங்க. உண்மையாக சொல்லணும்னா இந்த குடியரசு தினம் எங்களுக்கு மிக சிறப்பான ஒரு குடியரசு தினமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நிச்சயமா மிக அழகான அரங்கம், அழகாக ரசிக்கக்கூடிய மக்கள், அதுலேயும் ஆண்களுக்கு சமமாக பெண்கள், பெண்களுக்கு சமமாக ஆண்கள் அப்படின்னு இருபாலரும் கலந்திருக்கக்கூடிய ஒரு அவையில் நின்று பேசுறதே ரொம்ப பெருமையாக இருக்கு. சபாஷ் சபாஷ். தேவையான நேரங்களில் கம்முன்னு உம்முன்னு இருந்து ஜம்முன்னு வாழ்க்கையை நடத்துறது ஆண்களா பெண்களா? அதானே தலைப்பு. அதுதான் தலைப்பு. எனக்கு திடீர்னு சந்தேகமாயிருச்சு. ஒரு ஆய்வு அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்கள் அப்படின்றவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பேச கத்துக்கிறாங்களாம். பிறந்ததுக்கு அப்புறம் பேச கத்துக்கிறாங்க. சரி. ஆனா இந்த உலகத்துல பேசுறதுக்காகவே பிறந்தவங்க தான் பெண்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கை சொல்றாங்க. அது எந்த அறிக்கையெல்லாம் கேட்க கூடாது. வக்கீல்கள்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, எந்த அறிக்கையெல்லாம் கேட்க கூடாது, ஆராய கூடாது. அந்த ஆராய்ச்சி எல்லாம் பேசுறதுக்குன்னே பிறந்தவங்க நீங்க. ஆமா, அது கரெக்ட் தான். ஏன்னா பெண்கள் நீங்க எதை வேணாலும் நிறுத்திடலாம், பெண்கள் பேச்சை மட்டும் நிறுத்தவே முடியாது. நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோவிலுக்கு போனா சுண்டல் பொங்கல் பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாங்களே, இது எதனால இந்த வழக்கம் உருவாச்சு தெரியுமா? அங்கேயாவது கொஞ்ச நேரம் இதை வாயில போட்டு பேசாம இருக்க மாட்டாங்களாங்கிறதுக்காக உருவான பழக்கம் தான் அது. ஏன்னா அங்கேயும் போய் அம்மனுக்கு சாத்தியிருக்க புடவை எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா? அம்மன் வேலை கொண்டு வந்து கண்ணில் தான் குத்தணும். அங்கேயும் போய் வெளியில செருப்பு விட்டதுலேருந்து போட்டிருக்க நெக்லஸ்லேருந்து புடவையை பத்தி தான் பேச்சு. அங்கேயும் போய் அதாவது சுண்டல் நீங்க சாப்பிட மாட்டீங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லிடுவோம். அதாவது ஆண்களுக்கு எப்ப பேசணும், எப்படி பேசணும், என்ன பேசணும், அந்த பேச்சை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு தெரியாத வெள்ளந்திகள் அவங்கெல்லாம். அதனால எல்லாம் பாருங்க வெள்ளை கலர் சட்டையா போட்டு வந்திருக்காங்க. ஆனா பெண்களுக்கு எந்த நேரத்துல வாயை திறக்கணும், எந்த நேரத்துல யார்கிட்ட எப்படி பேசணும், கண்ணாலேயே தம்பி சொன்ன மாதிரி எதிர்த்தாப்புல பேசுறவங்கள கண்ணாலேயே எப்படி ஆஃப் பண்ணணும்ன்ற ரிமோட் கண்ட்ரோலை வச்சிருக்கவங்க பெண்கள் நாங்க. அதனால எங்களுக்கு நல்லாவே தெரியும் வாழ்க்கையை எப்படி ஜம்முன்னு கொண்டு போறதுன்னு. தம்பி சொன்னாரு, எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போய் புடவை வாங்கி அழகா கட்டிக்கிட்டனா. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது ஆண்கள், சரியா? வாயே பேசாம போய் புடவையை வாங்கி கட்டிக்கிறது பெண்கள். ஓஹோ, வாயே பேசாம.
ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, கல்பனாவை பற்றி சொல்லணும் இல்லையா, அவரை பற்றி சொல்லணும்ல, எங்கள் நண்பரை பற்றி சொல்லணும்ல. ஒரு தடவை புடவை எடுக்க கூப்பிட்டு போனப்போ காஸ்ட்லியான புடவை ஒன்று இருந்துச்சு, விலை கம்மியான புடவை ஒன்று இருந்துச்சு. நான் வேற கூட இருந்தேன் அன்னைக்கு காஸ்ட்லியான புடவை எடுத்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லைங்க, மனைவி இவ்வளவு நேசிக்கிறீங்களேங்க, எப்போவுமே விலை உயர்ந்த புடவை தான் எடுத்து கொடுக்குறீங்க, என்ன துவைக்கிற கஷ்டம் எனக்கு தானே தெரியும்னாரு. அவர் என்ன நோக்கத்தில் விலை உயர்ந்ததை எடுத்து கொடுத்தாருன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுச்சு. அண்ணா உண்மையா சொல்லணும்னா என் வீட்டுக்காரு என்னைய திட்டவே மாட்டாரு, அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்பவுமே என்னைய திட்டிக்கிட்டே இருப்பாரு, சரியா? எப்ப பார்த்தாலும் என்னைய திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு என் வீட்டுக்காரு. ஆனா நான் வாயே திறக்க மாட்டேனே, பதிலே பேச மாட்டேனே. நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவர் வாயை மூடுவார்ல. என்ன திட்டுவாருன்னு நீங்க கேட்கணும். என்ன திட்டுவாரு? சமைக்கும் போது ஏன் இவ்ளோ பெரிய பாத்திரத்தையா எடுத்து போட்டு சமைக்கிற, என்னால விளக்க முடியலையே அப்படின்னு திட்டுவாரு. நான் துணி துவைக்கிறது மட்டும்தான் நினைச்சேன், பாத்திரமும் நீங்க தானா? ஒரு நாளைக்கு 3 ஃபங்க்ஷன் போனீனாலும் ஒரு புடவையை கட்டிட்டு போக மாட்டியா? 3 ஃபங்க்ஷனுக்கு 3 புடவையை கட்டிட்டு போய் ஏன் இப்படி என்னை துவைக்க விடுறேன்னு என்னை திட்டுவாரு. நான் ஏங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேனே. அதானே, அது எப்படி கேட்பீங்க? எப்படி கேட்க முடியும்? ஏன்னா நாங்கெல்லாம் கம்முன்னு இருந்து காரியத்தை சாதிக்கிறவங்கல்ல. சபாஷ் சபாஷ். திட்டுனா திட்டுங்க, எனக்கு அங்க வேலை ஆகணும். எனக்கு பாத்திரங்களும்னா சரி, நீங்க திட்டுனா திட்டுங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு வாயை மூடிக்கிட்டு நாங்கெல்லாம் இருந்துருவோம். தம்பி அழகா பேசினார். அன்னைக்கு லைப்ரரி போயிருந்தோம்னா, லைப்ரரியில போய் எல்லாரும் உட்காந்து புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். லைப்ரரியில புத்தகம் தான் படிப்பாங்க. ஆமா. டக்குன்னு நம்ம தம்பி என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு ஞாபகத்துல சத்தமா, மனதிற்கும் மூளைக்கும் ஏன் இப்படி போராட்டம், அதற்கும் போட வேண்டும் 144 தடை சட்டம் அப்படின்னாரு. வக்கீல்ல கோர்ட் நினைச்சிருப்பாரு, கோர்ட் நினைச்சு சொல்லிட்டாரு. நான் அங்க பக்கத்துல இருந்துட்டு, தம்பி நாம இருப்பது நூலகம் அப்படின்னு அமைதியா சொன்னேன். நாம இருப்பது நூலகம் அப்படின்னு அமைதியா சொன்னேன். உடனே தம்பி, அவள் நினைவுகளோடு இருக்கையில் இந்த நூலகம் கூட எனக்கு கீழ்பாக்கம் அப்படின்னு கத்திட்டாரு. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. அங்க இருந்து லைப்ரரியன் பார்த்தாரு, வாசல் அங்க இருக்கு, கொஞ்சம் திரும்பி பக்கமும் போ அந்த பக்கம்னு தம்பியை பிடிச்சி வெளியில தள்ளி விட்டாரு. சரியா? அது மாதிரி எந்த இடத்துல எப்படி அமைதி காக்கணும், எப்படி அமைதியா இருக்கணும்னே தம்பிக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு தம்பி மேடையில என்ன பேச்சு பேசிட்டு போறாரு பாத்தீங்களா? என்ன பேச்சு பேசிருக்காரு? சரி, இந்த தம்பி தான் அப்படின்னா சஞ்சய், நம்ம சுஜாதா சஞ்சய் அம்மாவுடைய பேரை முன்னாடி போட்டிருக்க கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரே பையன் சுஜாதா சஞ்சய். அதுக்காகவே அவருக்கு ஒரு கரவொலி எழுப்பலாம். கண்டிப்பா. அவங்க வீட்டுக்கு போன மாசம் போயிருந்தேன் நடுவர் அவர்களே. அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது கேட்டேன், எதிர்த்த வீட்டுல கோலம் ரொம்ப அழகா, இங்கேயும் வாசல்ல எவ்வளவு அழகா கோலம் போட்டிருந்தாங்க, 3D கோலமா, அது ரொம்ப அழகா கலர்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கோலம் போட்டவங்களுக்கு ஒரு வாழ்த்து பாராட்டு சொல்லிடலாம். அந்த அம்மா கிட்ட சொன்னேன், எதிர்த்த வீட்டு வாசல்ல ரொம்ப அழகா இருக்கு கோலம், அது யார் போட்டதுன்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இந்த பையன் பாட்டுக்கு வாயை மூடிக்கிட்டு உம்முன்னு கம்முன்னு இருக்கணும்ல. ஆமா. இல்ல, அவங்க அம்மா சொன்னாங்க, எதிர்த்த வீட்டுல ஒரு பாட்டி இருக்கு, அந்த பாட்டி போட்ட கோலம்னு சொன்னா இந்த பையன் அங்க இருந்து, இல்ல அது அந்த பாட்டி போடல, அவங்களோட பேத்தி இருக்காங்கல்ல அவங்க போட்டதுமா அப்படின்னு சொன்னாரு. காலைல வேடிக்கை பார்த்துருக்காப்புல. சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா அப்படியே நிமிர்ந்து சுஜாதா தம்பியை பார்த்தாங்க. பார்த்த உடனே, அம்மா நான் வாக்கிங் போவேன்ல அப்ப பார்த்திருக்கேம்மா, அங்க ஒரு பொண்ணு வாசல்ல நின்று கோலம் போட்டுட்டு இருக்கோம், மத்தபடி அந்த பொண்ணு மூஞ்சிய கூட நான் பார்த்தது இல்லம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை சமாளிக்கிறாரு. உடனே நானும் சரி தம்பியை காப்பாத்தணுமே அப்படின்றதுக்காக, ஆமாம்மா தம்பி அதெல்லாம் அப்படிலாம் பார்க்க மாட்டாரு, அந்த பொண்ணே கருப்பா குட்டையா ஒரு மாதிரி இருக்கும், நானும் பார்த்திருக்கேன் அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்பயாவது உம்முன்னு இருக்கணும்ல வாயை மூடிக்கிட்டு, அக்கா நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றீங்க, அது அந்த பிள்ளையோட தங்கச்சி போல இருக்கு, இந்த பிள்ளை நல்லா செகப்பா வளர்த்தியா அழகா இருக்கும்க்கா அப்படின்னு சொன்னார்ல. அடுத்த நாள்ல இருந்து வாக்கிங்க்கு அவங்க அம்மாவும் கூட சேர்ந்து போறாங்க. இப்ப இனிமே இவனை நம்பி தனியா விட முடியாது அப்படின்னு. இது மாதிரி ஆண்களுக்கு எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாம அவங்களே போய் சிக்கல்கள்ல மாட்டிக்கிறாங்க. கண்டிப்பா. நடுவர் அவர்களே,
ஒண்ணும் இல்ல, என் வீட்டுல நடந்த ஒரு சின்ன விஷயத்தையே சொல்லிடுறேன். அத சொல்லுங்கம்மா, உங்க வீட்டு விஷயத்துக்கு வாங்க, அப்பதானே சுவாரஸ்யமா இருக்கும். இவங்க எவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க தெரியுமா? யாரு? இந்த கணவன்மார்கள் தான், வேற யாரு? கணவன்மார்களா? வீட்ல பருப்பை குக்கர்ல வேக வச்சுட்டு மாடியில துணி காய போட்டுட்டு வரேங்க. 3 விசில் வந்த உடனே இந்த குக்கரை ஆஃப் பண்ணிருங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டேன். சரி. போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல துணி எல்லாம் காய போட்டுட்டு கீழே வந்து பாக்குறேன், அடுப்பு ஆஃப் ஆயிருந்துச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, நம்ம சொன்ன வேலையை இன்னைக்காவது நம்ம வீட்டுக்கார் உருப்படியா செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா பருப்பு வேகல, முழுசு முழுசா அப்படியே கிடக்குது. அவர் பருப்பு தாங்க வேகலையே. எனக்கு என்னங்க விசில் வந்து 3 விசில் வந்தோன்னு ஆஃப் பண்ண சொன்னேன், அடுப்ப ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, பருப்பு வேகவே இல்லையேங்கற. சாதிக்கிறாரு மனுஷன், 3 விசில் வந்தோன்னு தான் நான் ஆஃப் பண்ணேன்னு சாதிக்கிறாரு. எத்தனை வருஷமா சமைக்கிறோம், எங்களுக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா சமைக்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது, எத்தனை வருஷமா சமைக்க சொல்லி பாக்குறோம், அப்படிதான் சொல்லணும். சமைக்கிறோம்னா என்ன? அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நாங்க ஆண்கள் கிட்ட கொடுக்கவே மாட்டோம் நடுவர் அவர்களே. 1000 தான் இருந்தாலும் அந்த சமையலறை அந்த அடுப்பங்கரை பெண்கள் எங்களுடைய ராஜ்யம் தான், நாங்க தான் எங்க கட்டுப்பாட்டுல வச்சிருப்போம். எனக்கு உடனே நான் நம்பவே இல்லை, பொய் சொல்றீங்க, விசில் வரதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு 2 பேருக்கு நடுவுல பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. சரி. கடைசியில தெரியுது என்னன்னா, கிரிக்கெட்டை பார்த்துட்டு என் பையன் அடிச்ச விசில் சத்தத்தை 1 2 3ன்னு எண்ணிட்டு குக்கர் விசில்னு நினைச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அது அவர் தப்பு இல்ல, நீங்க விசில்னு தானே சொன்னீங்க. அவருக்கு விசில் சத்தம் கேட்டிருக்கு, 3 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டாரு. இப்ப இந்த நேரத்துல நம்ம அதிகமாக விசில் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோமோ? அரசியல் பக்கம் போகாம கொஞ்சம் இங்கிட்டு வந்துடலாம். நடுவர் அவர்களே, இந்த ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, ஐயையோ அப்பப்பா, என்ன செஞ்சாலும் சரிங்க, சாப்பாடு சரியில்லையா அதுக்கு நாங்க தான் காரணம், துணியில அழுக்கா இருக்கா அதுக்கும் நாங்க தான் காரணம், குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்றாங்களா அதுக்கும் நாங்க தான் காரணம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நாங்க தான் காரணம், அவங்களுக்கு மனசு சரியில்லைனாலும் நாங்க தான் காரணம். அவன்னா எல்லாத்துக்கும் ஒன்னாலதான், ஒரே வார்த்தை, ஒன்னாலதான் இப்படி, ஒன்னாலதான் இப்படி, ஒன்னாலதான் இப்படின்னு எல்லா பழியையும் தூக்கி எங்க தலையில போட்டுறது. எத்தனை பழிய நீங்க எங்க தலையில தூக்கி போட்டாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு உம்முன்னு கம்முன்னு எங்க வேலை நடந்தா போதுன்னு ஜம்முன்னு வாழ்க்கைய உங்களுக்காக ஓட்டிக்கிட்டே இருக்கோம் பாத்தீங்களா, அதுதாங்க பெண்கள். அருமை அருமை. நம்ம நித்யா இருக்காங்கல்ல, வக்கீல் தானே, அடுத்து அவங்க வீட்டுக்கு நித்யா இருக்காங்கல்ல, அவங்க வக்கீல் தானே. ஆமா. கோர்ட்ல போய் பாயிண்டா பேசுவாங்க நடுவர் அவர்களே, ஆனா வீட்ல கணவன் கிட்ட பார்த்து தான் பேசுவாங்க. யாரு? அவங்க. அவளுக்கே சிரிப்பு வருது. நம்பர் மாதிரி இருந்த தனிமா சிரிப்பு வராம இருக்கும். நடுவர் அவர்களே, கோர்ட்ல போய் பக்கமா பேசுவாங்க. சரி. ஆனா வீட்ல கணவன் கிட்ட பக்குவமா தான் பேசுவாங்க. ஆஹா, எப்படி கோர்ட்ல பக்கமா பேசுவாங்க, கணவர்கிட்ட பக்குவமா பேசுவாங்க. கோர்ட்ல போய் என்ன வேணாலும் பேசுவாங்க. சரி. வீட்ல 2 வார்த்தை தான், சரி மாமா சாரி மாமா, அத தவிர வேற வார்த்தையே பேச மாட்டாங்க. இப்படி ஒரு ஆளு, சரி மாமா சாரி மாமா. இன்னும் சொல்ல போனா, ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். ஏமா இல்ல அதெல்லாம் போயிட்டு போகுது. அன்னைக்கு சுஜாத் சஞ்சய் வீட்டுக்கு போயிருக்கேன், நித்யா வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு எப்பதாமா போவீங்க? நடுவர் அவர்களே, இப்பதான் தெரியுதா அவர் ஏன் இவ்வளவு ஜாலியா இருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். கீரைக்காரம்மா கீரை கொண்டுட்டு வராங்க. சரி. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேக்குறாங்க, ஏங்க அரைக்கீரை வாங்கட்டா முளைக்கீரை வாங்கட்டா என்ன கீரை வாங்கட்டும்னு அவங்க வீட்டுக்கார்ட்ட கேக்குறாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு, ஆச்சரியம் வேற. கீரை கூட வீட்டுக்காரர் கேட்டு வாங்கினா அப்புறம் ஆச்சரியமா இருக்காதா? வீட்டுக்காரரை கேட்டு வாங்குறியே, பரவாயில்ல நித்யான்னு, ஆஞ்சு சமைக்க போறது அவர் தானே, அவருக்கு நேரம் இருக்கான்னு கேட்டுட்டு தானே வாங்கணும் அப்படின்றாங்க. ஆனா நீங்க பண்ற அலும்பு இருக்கு பாருங்க. நடுவர் அவர்களே, ஒரு வீட்ல அழகா சொல்லுவாங்க, ஒரு வீட்ல ஒவ்வொரு ஆணின் கடின உழைப்புக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கலாம், கண்டிப்பா அது வெகுமானம். ஆனால் ஒரு பெண்ணின் கடின உழைப்புக்கு பின்னால் ஒரு ஆணினுடைய சோம்பேறித்தனம் இருந்தால் அது அந்த குடும்பத்திற்கு அவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சபாஷ் சபாஷ் சபாஷ்.
வெள்ள மனம் உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தான் அப்படின்னு இந்த ஆண்கள் என்னதான் அட்டகாசம் பண்ணாலும் ஒரு குடும்பத்துக்காக, அந்த குடும்பம்ன்ற கூடு கலைஞ்சிட கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் போறதுக்கிட்டு உம்முன்னு இருக்கோம் பாத்தீங்களா சில பெண்கள். அப்பேற்பட்ட பெண்களால் தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் குடும்பம் அப்படின்ற அந்த கட்டுக்கோப்போட இருக்குது அப்படின்னா அதை நம்ம மறக்க முடியுமா நடுவர் அவர்களே? சபாஷ் சபாஷ் சபாஷ். கட்டிட வேலைக்கு போறது 2 பேரும் தான், ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கட்டிட வேலைக்கு போறாங்க. ஆனா சாயந்தரம் ஆனதும் பெண்ணானவள் வீட்டுல பசங்களுக்கு சமையல் செய்யணுமேனு வீட்டை நோக்கி ஓடுகிறாள். ஆணானவன் மணமகள் மன்றத்தை நோக்கி ஓடுகிறாங்க. கேட்டா உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாங்களே, வலி என்பது ஆண் பெண் இருவருக்கும் சமமானது தானே? அங்கே அருமை அருமை அருமையான விஷயம். வேலை 2 பேரும் தான் பாக்குறோம், வலி 2 பேருக்கும் தானே. பெண்கள் குழந்தைய நினைக்கிறாங்க, ஆண்கள் எதை நினைச்சு எங்க போறீங்க? சரியான கேள்வி. அழகாக ஒரு கவிதை சொல்வார்கள், என்னன்னா புகைப்படத்தில் நான் அமர்ந்து இருப்பேன். ஒரு ஆண் சொல்றாரு, புகைப்படத்தில் நான் அமர்ந்து இருப்பேன், நீ எனக்கு அருகில் நின்று கொண்டு இருப்பாய். அதே போல் உனக்கு திருமணமானதை ஆபரணங்களால் நீ அனைவருக்கும் சொல்லிவிடுவாய். ஆனால் நான் எந்த ஆபரணமும் அணிந்து எதையும் வெளியே சொல்ல மாட்டேன். அதே போல உன் வரிசையில் உள்ள பத்தினி பெண்களின் பெயரை சொல்லியே உன்னை பயமுறுத்துவேன். ஆனால் நான் என்ன அட்டகாசம் செய்தாலும் நீ அதை பொறுத்து கொண்டிருப்பாய். ஒருவேளை நீ இறந்தால், ஒருவேளை நான் இறந்தால் உன்னை என் நினைவுகளோடு வாழச் சொல்வார்கள். ஒருவேளை நான் இறந்தால் உன்னை என் நினைவுகளோடு வாழச் சொல்வார்கள். ஒருவேளை நீ இறந்தால் என்னை உன் தங்கையோடு வாழச் சொல்வார்கள். அப்படின்னா இந்த சமுதாயத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேற வேற வேறுபாடு இருக்குன்னு தானே நடுவர் அவர்களே அர்த்தம் இன்னைக்கு வரைக்கும். ஒரு குடும்பத்தின் வருமானம் யார் கையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த வீட்டுல பொண்ணும் வேலைக்கு போலாம், ஆண்களும் வேலைக்கு போலாம், யார் வேணாலும் வேலைக்கு போலாம். ஒரு குடும்பத்தின் வருமானம் யார் கையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்தின் தன்மானம் என்பது பெண்கள் கையில் மட்டும்தான் இருக்கின்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அருமை அருமை அருமைமா. இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் வெளியில போகும்போது தலை நிமிர்ந்து நடக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஒரு குடும்பத்துல சகோதரியாக, மகளாக, தாயாக, மனைவியாக ஒரு பெண் தலை குனிஞ்சு கீழே நடக்கிறதாலதான் ஒவ்வொரு ஆண்களும் தலை நிமிர்ந்து இன்னைக்கு நடக்கிறாங்க. அப்படின்னா பெண்கள் நாங்க எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு போறோம் நடுவர் அவர்களே. என்ன சொல்ல போனா இந்த பதிவேட்டுல அத்தனை ஆண்களின் பெயர்கள் பதிவாயிருக்கு. தம்பி கூட சொன்னாரு, ஐயா கூட இந்த கட்டடத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க, மேல்கூரைக்கு பணம் கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய உதவி செய்யுங்க. அப்புறம் நம்ம நன்றியுரை சொன்னவர் கூட சொன்னாரு, உங்களுடைய ஆபரணங்களை கூட கலட்டி கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆக ஆண்கள் அவர்களுடைய பெயர்கள் முன் வருவதற்காக, அவர்கள் பொது சேவை செய்வதற்காக, பெண்கள் நாங்கள் உங்களுடைய சந்தோஷம் தாங்க எங்களுடைய சந்தோஷம், நீங்க உங்களுக்கு தெரியாதாங்க எங்களுக்கு தெரிஞ்சிட போது, நீங்க பார்த்து எல்லாம் பண்ணுங்க, நீங்க தானங்க எனக்கு உலகம் அப்படின்னு ஆண்களை கணவர்களை மட்டுமே உலகமாக நினைத்து இத்தனை தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே. ஆக இந்த தியாகத்திற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நாங்க ஜம்முன்னு இருக்கணும்ன்றதுக்காக கம்முன்னு உம்முன்னு ஆண்கள் பண்ற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது தான் நடுவர் அவர்களே. இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், தானத்தில் சிறந்த தானம் என்ன தானம் வேணாலும் ஆண்கள் சொல்லிக்கட்டும், அவங்க ரத்த தானம் சொல்லிக்கட்டும், கண் தானம் சொல்லிக்கட்டும், என்ன வேணாலும் சொல்லிக்கட்டும். ஆனா தானத்தில் சிறந்த தானம் நிதானம் என்பதை உணர்ந்தவர்கள் பெண்கள் மட்டும்தான் நடுவர் அவர்களே. அதனால் தான் இந்த குடும்பம் என்ற கூடு கலையாமல் இன்றளவும் நிலைத்து தலை தோங்கி இருக்கிறது என்று கூறி, ஆக கம்முன்னு உம்முன்னு இருந்து நாங்க மட்டும் ஜம்முன்னு இல்ல, எங்கள் கணவர்களையும் குடும்பத்தையும் ஜம்முன்னு வைக்கிறதுக்கு காரணமும் இந்த பெண்கள் தான் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சபாஷ் சபாஷ் சபாஷ். கடைசியா அருமையா முடிச்சாங்க பாருங்க விஷயம். நல்ல நகைச்சுவையா குடும்பத்தில் நடக்கிற பல விஷயங்களை சொன்னாங்க. அவங்க வீட்டில் ஆரம்பிச்சு சஞ்சய் வீட்டுக்கு போய் நித்யா வீட்டுக்கு போய் விடா போயிட்டு வந்துட்டாங்க, அது வேற விஷயம். எல்லார் வீட்டு செய்திகளையும் சொல்லி முடிக்கும் போது அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, நாங்க உம்முன்னும் கம்முன்னு இருந்து நாங்க மட்டும் வாழ்க்கையை ஜம்முன்னு அனுபவிக்கல, எங்கள் கணவனையும் எங்கள் குடும்பத்தையும் ஜம்முன்னு கொண்டு போறோமே, அதுதான் பெண்களுடைய தியாகம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா முடிச்சிருக்காங்க. நிறைய விஷயம் சொன்னாங்க. வீட்டில் நடக்கிற சூழ்நிலை, பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து
என்னென்ன நடக்குதோ அத்தனை. இதில் என்னென்னா இவங்க சொல்ல சொல்ல நான் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அங்கே ஒரு 3 பேர் நினச்சி சிரிக்கிறாங்க. கல்பனா நம்ம வீட்டுக்கு வந்திருக்குமோ, நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காப்புலையே, அப்படி ஒரு 3 பேர் முகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் பார்க்குறேன். இந்த பக்கம் திரும்புகிறேன், இந்த பிள்ளை என்ன நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கு, நான் பார்த்துருந்தேக்கிறதை எப்போ பார்த்துருக்கோம். அப்போ இப்படி ஒரு 2 பேர் இந்த பக்கம். அப்போ எல்லா வீட்லேயும் இந்த வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லா பக்கம். ஆனால் நான்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நான்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி என் வீட்டில் என் மனைவியை நான் தான் வேலை வாங்குவேன் தெரியுமா? என் மனைவியை நான் தான் வேலை வாங்குவேன். என் மனைவிக்கிட்டலாம் நான் வேலை செய்கிறது, நான் தான் வேலை வாங்குவேன். நேராக பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு துணியெல்லாம் கொண்டு வந்து போடுறி அப்படிம்பேன். கொண்டு வந்து போட்டுருவா, துவைச்சிருவேன். கிச்சனில் போயிட்டு பாத்திரத்தை பூரா கொண்டு வந்து போடுறியா இல்லையா அப்படின்னா கொண்டு வந்து போட்டுருவா, விளக்கி வச்சுருவேன். எல்லா வீடும் வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே. நேரம் லைவில் என் வீட்டுக்காரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல, நீயா பார்த்துருந்து வைக்கிற, நீ வீட்டுக்கு வா பேசிக்கிற, இதெல்லாம் உன்னை போய் மேடை போட்டு சொல்ல சொன்னா அப்படின்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. வேலூரில் உட்காந்து என் மனைவி பையன்லாம் நேரம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அருமையாக குடும்பம்னா அப்படி தாங்க இருக்கணும். குடும்பம்னா என்னங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. குடு இன்பம், அதான் குடும்பம், அவ்வளோதான். என்ன கொடுக்கணும், நீ முடிஞ்ச வரையும் விட்டு கொடு. எதெல்லாம் விட்டு கொடுக்குறியோ விட்டு கொடு, விட்டு கொடுத்தால் இன்பம் வரும், அதுதான் வாழ்க்கை, அவ்வளோதான் வாழ்க்கையுடைய தத்துவம். நீ வாழ்க்கையில் எவ்வளவு விட்டு கொடுக்குறியோ அவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு வாழ்க்கையினுடைய தத்துவத்தையே அந்த குடும்பங்கிற வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்து வச்சாங்க நம்ம முன்னோர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் எப்போவுமே நாங்கள் தான் கம்முன்னு உம்முன்னு இருக்கோம். நீங்கள் என்ன வேணாலும் சண்டை போடுங்க, எவ்வளோ வேணாலும் கத்துங்க, எவ்வளோ வேணாலும் சத்தம் போடுங்க. அவங்க சொன்னதில் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். ஆண்கள் சாயங்காலமான எங்கே போயிடுறாங்கங்கிறதோட முடிச்சுட்டாங்க. அப்படி போயிட்டு வர்ற ஆண்கள், வீதியில் நின்று கத்துற ஆண்கள் எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோமா இல்லையா? எங்கேயாவது ஒரு வீட்டில் ஒரு சேஞ்சுக்கு ஒரு பெண் வெளியில் போயிட்டு வந்து வாசல் நின்று, டேய் என்னடா பண்ணுற, இங்கே வாங்க வெளியில் அப்படின்னா அந்த குடும்பம் உருப்படுமா? அந்த குடும்பத்தை என்னன்னு சொல்லுவாங்க, யோசிச்சு பார்க்கணும்ல. அப்போ அந்த குடும்பத்தினுடைய தன்மானத்தை காக்கக்கூடிய இடத்துல பெண்கள் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அழகாக முடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஒரு வாலிப பையன் வர்றாரு, ஏற்ற வீட்டில் கோலம் போட்ட பொண்ணே 3/4 மணி நேரம் வேடிக்கை பார்த்தவர், இப்போ ஒரு மணி நேரமாக அவங்க பேச குறிப்பு எடுத்திருக்காரு. என்னெல்லாம் பதில் சொல்கிறான்னு பார்க்கலாம். சுஜாதா சஞ்சய்குமாருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து வரவேற்போம். சொந்த கட்டிடத்தில் இயங்கும் நலச்சங்கம் என்ற பெருமையோடு தொடர்ந்து குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, மகளிர் தின விழா என அனைத்து விழாக்களையும் சிறப்புற நடத்துதல், கல்வி உதவித்தொகை வழங்குதல், கஜா புயல் காலத்திலே பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்திற்கு பொருள்களை வசூல் செய்து உதவியது என்று பல்வேறு சிறப்புகளோடு தொடர் மருத்துவ முகாம்களையும் நடத்தி வரும் நமது ரெங்கா நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் அடுத்த இலக்கு மேல் மாடி கட்டிடத்தை முழுமையாக பூர்த்தி செய்தல். அதற்கு நலச்சங்கத்தின் உறுப்பினர்களும் அவர்களின் உறவினர்களுமாக அனைவரும் தங்களால் முடிந்த இந்த பொருளுதவி, பண உதவி செய்து உதவ வேண்டுமாய் அன்பான கோரிக்கை வைக்கிறது ரெங்கா நகர் குடியிருப்போர் நலச்சங்கம். எனக்கு தட்ட வேண்டும் என்பதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே, என் பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காகவே காதுகளோடு வந்திருக்கிறவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சுஜாதா சஞ்சய்குமாரினுடைய அன்பு வணக்கம். இப்போ பட்டிமன்றம் ஆரம்பிச்சதுலேருந்து நான் மைக்கு பிடிச்சிருக்கேன், கை தட்ட முடியல. அப்போ நான் என்ன 2 கையும் இல்லாதவனா? எனக்கும் ஒரு ஆசை நடுவர்களே. என்ன நடுவரா உட்காரணும்னா? இல்ல வேணா வாங்க உட்காருங்க, நான் வேணா அப்படி உட்கார்றேன். இல்ல, அந்த பணிக்கு நீங்க தான் சரியா இருப்பீங்க. எனக்கும் ஒரு ஆசை நடுவர்களே. என்ன? மாமியாருக்கும் மாமனாருக்கும் வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கணும்ட்டு எங்க அக்கா கல்பனா மாதிரி. என்ன ஒரு குடும்பம்னா இன்னும் திருமணம் ஆகல, ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சு பாருங்க, நாளைக்கே மாமனார் மாமியாருக்கு வணக்கம் சொல்லுவாங்க. வேணாங்கிற நடுவர்களே. ஏன்னா நான் எப்ப வந்து திருமணமே செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்தேன் ஐயா தர்மேந்திராவை பார்த்ததுக்கு அப்புறம். எனக்கு அவர் சொன்ன மிகப்பெரிய அறிவுரை என்ன தெரியுமா? என்ன? என்னால ஆண்களேன்னு சுட்டு போட்டாலும் பேச முடியாதா தம்பி, எப்படியாவது என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் போய் மேடையில கொட்டிவிடான்னு என்கிட்ட அத்தனை பாயிண்ட்ஸையும் சொல்லி அனுப்புனவரு எங்களினுடைய ஐயா தர்மேந்திரா. நான் அவருக்கு உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா. எனக்கு ஒன்னும் புரியலைங்க. என்னமோ எதிர்நிலையில இருந்து வந்து பேசுறவங்க எல்லாமே இந்த ஆண்களே இப்படிதான், ஆண்களே இப்படிதான். அவங்க மறந்துட்டாங்க, நீங்களும் ஒரு ஆண் தான், நடுவர் ஒரு ஆண் தான். ஆண்களே இப்படிதான். எனக்கு என்னன்னா, எங்க அக்கா கல்பனா அவர்கள் எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு பெரிய ஆச்சரியம். அன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்துச்சு, அதை அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. அவங்க எப்பவுமே அவங்களுக்கு தேவையானதான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தேவையான மட்டும் தான் சொல்லுவாங்க. மீதி கதையை நீங்க தான் சொல்லணும். வந்தாங்க, வந்தோட்டி என்னாச்சு அப்படின்னா, என் வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க. அக்காவுக்கு எங்க அம்மா வந்து காஃபி கொண்டு வந்து போட்டு கொடுத்தாங்க. அக்கா நல்லா காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. எங்க அப்பாவுக்கு கொடுத்த காஃபி குடிச்சிட்டு, இதையாட நல்லா இருக்குங்கிறாங்க அவங்க அப்படின்னாங்க. ஏன் பண்ணி கொஞ்சம் குடிச்சு பாரு அப்படின்னாரு எங்க அப்பா. குடிச்சு பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னா, எங்க அம்மா வேணும்னு
சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டாங்க. அது எப்படின்னா, கல்பனா அக்கா காஃபில சர்க்கரை இருக்கு, எங்க அப்பாவோட காஃபில உப்பு இருக்கு. ஓ, எங்க அப்பா அந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஒரு வார்த்தை கேட்டாரு பாருங்க ஆ, எங்க அம்மாவை பார்த்து, என்ன நினப்புல நீ காஃபியை போட்ட அப்படின்னாங்க. எங்க அம்மா யோசிக்காம சொன்னாங்க, ஐயோ மன்னிச்சுங்க, உங்க நினப்புல தாங்க காஃபியை போட்டேன் அப்படின்ட்டு. இப்ப அந்த இடத்துல எங்க அப்பா கம்முன்னு இருந்தாரு, உம்முன்னு இருந்தாரு. அதனாலதான் ஒரு மதிய சாப்பாட்டுக்கு ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டாரு. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? உம்முனும் கம்முன்னு இருந்து வாழ்க்கையை ஜம்முன்னு ஆக்குறது ஆண்கள் தான். நீங்க என்னதான் இந்த பெண்கள் படாத பாடுபட்டாலும், நான் ஒண்ணு ஆச்சரியத்தோட சொல்றேன், ஆ. நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு உண்மையான எடுத்துக்காட்டுங்க. நீங்க நாங்கெல்லாம் பேச்சாளர்கள் அப்படின்னு எங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினீங்க. இந்த பெண்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள், இங்க பேசக்கூடிய ஆண்களே நடுவரா உட்கார்ந்து இருக்காரு பாத்தீங்களா, இவரை கூட நீங்க கேட்க கூடாது. நேரா திருச்சி சாரதாஸ்க்கு போயிடணும். அங்க புடவை செக்ஷன்ல ஒரு 4 பசங்க, என் வயசு பசங்க நிப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்கணும், தம்பி இந்த உங்களோட வாழ்க்கை கம்முன்னு உம்முன்னு இருக்க, அதை ஜம்முன்னு மாத்துறது ஆண்களா பெண்களான்னு கேட்டனா, இப்ப நானும் நடுவதும் ஒரு சட்டை எடுக்க திருச்சி சாரதாஸ் போறோம்னு வைங்களேன், ஒரு 1/2 மணி நேரம் நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், 10 நிமிஷத்துல எடுத்துடுவோம். அந்த கலர் சட்டை ரைட்டு, இந்த கலர் பேண்ட் ரைட்டு, பட்டிமன்றத்துக்கு வந்து உட்காந்து எங்க அக்கா கல்பனாவை, தர்மேந்திர ஐயாவும் எங்க அக்கா நித்யாவை அவங்க வீட்டுக்காரரும் கூட்டு போனான்னு வைங்களேன், இந்த பூ பெருசா இருக்கு, இந்த பூ கொஞ்சம் சின்னதா இருக்கு, எதிர்த்த வீட்டு அக்கா இந்த சேலை தானே போன ஃபங்க்ஷனுக்கு கட்டியிருந்தாங்க, இல்ல நம்ம அடுத்த பட்டிமன்றத்துக்கு இந்த கலர் கட்டிட்டு போகணுமா, ஏங்க இந்த புடவை நல்லா இருக்கா, நல்லா இல்லை, என்ன கொடுமை அப்படின்னா, ஒரு புடவையை எடுத்துடுவாங்க நம்ம பெண்கள், யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது, புடவையை எடுத்துடுவாங்க, அது அவங்களுக்கு பிடிக்கும், சரின்னு சொல்லிட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த புடவையை வைப்பாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இன்னொரு அம்மா அதே புடவை எடுக்கும். கை தட்டுறாங்க தர்மேந்திரா, அனுபவம் பேசுறது, எத்தனை ஆண்கள் கை தட்டுறாங்க பாருங்க. ஒரு அம்மா அப்புறம் பிடிக்கலன்னு இவங்க வச்சிருப்பாங்க அந்த புடவைய, இன்னொரு அம்மா வந்து அப்புறம் எடுப்பாங்க, ஏங்க அந்த புடவை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட திரும்ப சண்டை போடுவாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுன்னா, புடவை வேணான்னு வச்சுட்டு போயிடும். சரி யாராவது கேட்டில இந்த புடவை எடுத்துக்க, வேணாம் வேணாம் இந்த புடவை நல்லா இல்ல. அப்ப இந்த இடத்துல கணவன்மார்களினுடைய நிலைமையை யோசிச்சு பார்க்கணும். கணவன்மார்கள் நான் இங்க யாரை சொல்றேன்னா, தர்மேந்திராவை மட்டும் சொல்லல, நடுவர் அவர்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா உங்கள் அனுபவமும் எனக்கு தெரியும். இன்னொன்னுங்க, நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு குடியரசு தினம், நம்ம நாடு எப்பேற்பட்ட நாடு, பாரதி பாடுனா, ஏன்னா அக்கா வரும்போதே நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நதிகளும் இருப்பதால் செம்மை மாந்த திரும்புவதில்லையான்னு இன்னைக்கு கல்பனா அக்கா வந்து இங்க பேசுறாங்களே, அதை எழுதிய பாரதி ஒரு ஆண். உங்கள் வாழ்க்கையை ஜம்முன்னு இன்னைக்கு ஆக்கினவன் ஒரு ஆண். இன்னைக்கு நம்ம என்ன தினத்துல இருக்கோங்க சொல்லுங்க. அவரு தர்மேந்திரா இவ்வளவு தூரம் பக்குவப்பட்டிருக்காருன்னா, நீங்க எல்லாம் பக்குவப்பட்ட தர்மேந்திராவை பாக்குறீங்க. நான் அதுக்கு முன்னாடியே அவரை பார்த்துருக்கேன். முதல்ல புடவை எடுக்க கூட்டு போயிருக்காரு கல்பனாவை. கல்பனா இதே மாதிரி சுற்றி வளைச்சி ஒரு 500 புடவை பார்த்து, ஆனால் அந்த பெண்களை அநியாயம் பண்ணிருக்கீங்க, புடவை எடுங்க வேண்டாங்களே, புடவை எடுக்கிறத கூட மன்னிச்சிடலாம், அந்த புடவைக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் தேடுறீங்க பாருங்க. நாமக்கல் ஆஞ்சநேயர் பார்த்துருக்கீங்களா, அவ்வளோ உயரமாக இருப்பார்ல, அந்த ஆஞ்சநேயருக்கு தீபாராதனை இப்படி தான் காட்டுவாங்க, இப்படி காட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த கடைக்காரன் புடவை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வர்றான், வரிசையாக வர்றான் கீழே வரைக்கும். இது எதுவுமே நல்லா இல்லை. அடுத்த வருஷம் திரும்ப கீழே இருந்து போகிறான் ப்ளவுஸை காமிச்சிக்கிட்டே. இந்த ஒரு ப்ளவுஸ் எடுக்கவங்களையும் படுத்த பாடு. அப்படி கஷ்டப்பட்டு கடைக்கு கூட்டு போய் ஒரு புடவை எடுத்துட்டாங்க. எடுத்த புடவை இப்படி காமிச்சு, ஏங்க இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க போனப்போ அவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அவ்வளவு நேரம் சும்மா இருந்த மனுஷன் அவர் ஒரு புடவையை கையில் எடுத்து, எம்மாடி இது நல்லா இருக்கான்னாரு. அவ்வளோதான். கல்பனா சாமர்த்தியமாக ஒரு வேலை பண்ணாப்புல, இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை எடுக்கலைன்னா என் மனசு கஷ்டப்படும், அதை எடுக்கலைன்னா உங்கள் மனசு கஷ்டப்படும், ரெண்டையும் எடுத்துக்கிறேன்ட்டு வந்துட்டாப்புல. அன்னைக்கு வாய மூடின மனுஷன் தான். கடைக்கு போனால் வாசல்லே உட்காந்துறாரு, உள்ளே போகிறதில்ல. இல்லைங்க, எனக்கு இப்போ ஒரு சந்தேகம், இது வந்து குடியரசு தின பட்டிமன்றமா இல்லை கல்யாண மாலை பட்டிமன்றமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்குள்ளே வந்துச்சு. ஏன்னா அக்கா பேசும்போது கோபாலனை பற்றி சொன்னாங்க, அவள் விட்டு விட்டு சென்றதால் ஏதோ ஒரு கவிதை சொன்னாங்களே, ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அவருக்கு என்ன கல்யாணமே ஆகலை. ஏன் சொல்லட்டுமா, அவருக்கு பொண்ணு பார்க்க போகும்போது நானும் கூட தான் போயிருந்தேன். ஒரு கஷ்டம்னா கூட போக கண்டிப்பா தான். அவங்க அம்மா வந்து ஒரு நிபந்தனை விதிச்சாங்க, டே கோபால் உனக்கு பார்க்க போற பொண்ணு என்னைய மாதிரியே இருக்கணும்டா அப்படின்னாரு. என்கிட்ட வந்து யோசனை கேட்டாரு, டேய் தம்பி இது மாதிரி அம்மா சொல்லிட்டாங்கடா, என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணேன், அண்ணே ஒண்ணுமில்லண்ணே, உங்க அம்மாவுக்கு எந்த கலர்ல புடவை பிடிக்குமோ அதே கலர்ல அக்காவுக்கு அவங்கள புடவை இது பண்ணிக்க சொல்லு, உங்க அம்மாவுக்கு என்ன சாப்பிட பிடிக்குமோ அதே வந்து அவங்கள செஞ்சு வச்ச சொல்லு, ஓகேவா, டீனா டீ, காஃபினா காஃபி, வானே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அதே மாதிரி இதாயிருச்சு. சரி ஒரு வாரம் கழிச்சு என்ன பொண்ணு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அட போடா தம்பி ஏன்டா அப்படின்னாரு. ஏன்னு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி தானே பார்த்தோம். ஆமாண்டா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்ததே அப்பா வேணான்னு சொல்லிட்டாடா, இந்த பொண்ணு உனக்கு வேணான்ட்டு அப்படின்னாரு. இப்ப ஏன்னா அவர் என்கிட்ட அக்கா பேசினா தெரியுமா, எனக்கு பின்னால் என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை, உனக்கு பின்னால் உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னன்னு நான் சீரியஸா கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு கவிதைன்ட்டு. கோபாலன் காதுகிட்ட வந்து சொன்னாரு, அவங்க தங்கைக்கு கல்யாணம் இருந்தா என்னடா செஞ்சு பண்றதுன்ட்டு. சந்தேகத்தை பாத்தீங்களா இல்லையா?
எப்பேற்பட்ட ஒரு சந்தேகம் பாத்தீங்களா? ஏனாங்க இது என்ன நாள்? இந்த குடியரசு தினம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு தினம். ஏன்னா நம்ம நாடு ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு இந்த பாதுக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. தோட்டத்திலே மர கூட்டத்திலே கனி ஈட்டத்திலே பயிர் ஊட்டத்திலே தேட்டத்திலே அடங்கா நதியின் சிறப்பினிலே உயர் நாடு இந்த பாதுக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு தான். இந்த உலகத்திலேயே மிக நீண்ட அரசியலமைப்பு சட்டத்தை கொண்ட நாடு நம்முடைய நாடு தான். 2 வருஷம் 11 மாசம் 17 நாள் உம்முனும் கம்முனும் அம்பேத்கர் என்ற ஒரு ஆண் உட்கார்ந்து எழுதியதால் தான் இன்னைக்கு நாமெல்லாம் இங்க சரிசமமாக உட்கார்ந்து ஜம்முன்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளாம் இங்க நின்று பேசுவதற்கு காரணம் அவரு. நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேங்க. வரலாற்று ரீதியா இது நமக்கு மட்டும் கிடையாதுங்க. இது நடுவர் மாதிரியோ இல்ல இங்க இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் ஆண்களுக்குலாம் ஒரே சந்தோஷம், யாரு பெத்த பிள்ளையோ நல்லது நம்ம மனசுல இருக்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்குன்ட்டு. நீங்க இஸ்லாத்தினுடைய கடைசி இறைவனினுடைய கடைசி இறை தூதர் நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்துக்கு பிற்பாடு இஸ்லாத்தினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் பேர் அபூபக்கர். அபூபக்கருக்கு அடுத்து இந்த உலகத்தினுடைய நீண்ட ஒரு நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர் உமர் பின் கத்தாப், இஸ்லாமியர்களினுடைய 2வது கலீஃபா. அவர் வந்து அவரினுடைய ஆட்சி தான் இந்திய தேசத்துக்கு வரணும்னு ஒருத்தர் சொன்னாருங்க. நம்ம தேசத்தினுடைய மகாத்மா காந்தி உமர் பின் கத்தாபினுடைய ஆட்சி தாண்டா இந்தியாவுக்கு வந்து நம்முடைய தேசத்தினுடைய சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆட்சி நடத்தின ஒரு மனுஷன். அந்த உமர் பின் கத்தாப் கிட்ட போய் ஒரு நண்பர் சொன்னாராம், அவர் கீழே இது பண்றது, உமர் எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு உமர். என்ன கஷ்டம்பா? என் பொண்டாட்டி என்னை திட்டிக்கிட்டே இருக்கா உமர். யாரு? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர். அவர்கிட்ட போய் அவர் சொல்றாரு, எனக்கு இதை மட்டும் எப்படியா சரி செய்யுங்க அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நாளைக்கு விடிய காத்தால என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னாராம். இவர் அதே மாதிரி உமர் பின் கத்தாப் வீட்டுக்கு வெளியில போய் நின்னாராம். என்ன தெரியுமாச்சான், உமரோட ஒய்ஃப் உமரை கத்திக்கிட்டு இருந்தாங்களாம். எனக்கே தாண்டா நிலைமை, இது என்னன்னு பண்றது எனக்கே தெரியல, நான் எப்படி உனக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னா. அப்ப மிகப்பெரிய ஆட்சியாளனாக இருந்த உமர் பின் கத்தாப் கூட தன்னுடைய மனைவியிடம் உம்முனும் கம்முனும் தான் இருந்தார். அதனால தான் அவர் இவ்வளவு பெரிய விஷயத்தை ஜம்முன்னு அவரால் நடத்த முடிஞ்சது. அப்ப நீங்க இந்த இடத்துல ஆண்களினுடைய யோசனை யோசிச்சு பார்க்கணுங்க. இன்னொன்னு, இந்த சமூகம் வந்து ஒரு மிகப்பெரிய கற்பித்தலை வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, பெண்கள் சிரிக்க கூடாது சத்தமா, ஆண்கள் அளவே கூடாதுன்ட்டு. ஆனா அந்த விதிவிலக்கு எங்க அக்கா கல்பனா. பட்டிமன்றம் போனாலே அவங்க பேச்சு இல்லாம கூட இருக்கும் போது அவங்க சிரிப்பு இல்லாம இருக்காது. அக்காவோட சிரிப்பு அப்படி. ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா, இந்த பெண்கள் அண்ணன் சொன்னாரு தெரியுமா, பெண்களினுடைய வரிகளாக கூட பதிவு செய்யப்பட்டிருக்குன்ட்டு. நான் கேட்குறேங்க, உங்களுக்கு குடும்பஸ்தன் படம் இப்போ பார்த்தீங்களான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு காலத்தில் சத்யா படம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் இருக்கான், வீட்டுக்கு மூத்த பிள்ளையா ஒருத்தன் பிறக்கான்னு வைங்களேன், இந்த உலகத்திலே அவன் தான் மிகப்பெரிய ஏமாளி. இந்த உலகத்திலே அங்கே எவ்வளோ பெருசாக தலையாட்டுறாரு பாருங்க, மனுஷன் பாவம், மனுஷன் பாவம். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடனை கட்டணும், நகையை திருப்பணும், தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும், அக்காவுக்கு கல்யாணம் கட்டணும், வீட்டை கட்டணும், அதுக்கப்புறம் தான் அவன் ஒரு பொண்ணை கட்டணும். பொண்ணை கட்டிக்கிட்டு கல்பனா அக்கா மாதிரி தர்மேந்திரா எப்படி வாங்கி கட்டிக்கிட்டோ அதை மாதிரி வாங்கி கட்டிக்கணும். அப்ப இத்துணை விஷயங்களை ஒருத்தன் உம்முனும் கம்முனும் இருக்கா அப்படின்னா, இந்த ஆண்களினுடைய பிரச்சனையை பத்தி நடுவர்களே நீங்களாவது ஒரு 2 வார்த்தை எங்களுக்காக பேச வேணும். ஏன்னா எங்க பேராசிரியர் அழகாவது வார்த்தை சொல்ல என்ன அப்படின்னா, ஒய்ஃப் இஸ் a necessary devil அப்படிம்பாரு. ஒய்ஃப் இஸ் a necessary devil அப்படிம்பாரு. ஏங்க என்னுடைய வாழ்க்கையை நீங்க வந்து வெறும் 3ஆ பிரிச்சிடலாம். அம்மாட்ட அடி வாங்கினேன், தங்கச்சிக்கிட்ட அடி வாங்கினேன், வரப்போறவள்கிட்ட அடி வாங்க போறேன், மனைவி கிட்ட அடி வாங்க போறேன். இப்போ நீங்க கேட்பீங்க, அப்ப முடிவு ஆயிடுச்சாப்பான்ட்டு. பத்திரிகைலாம் அடிச்சாச்சு, மணமகள் பேர் மட்டும் விடுபட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் அந்த இதையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்றேன். அடுத்து என்ன அப்படின்னா, இங்க வழக்கறிஞர் அக்கா நித்யா வந்திருக்காங்க. எங்க இதில் ஒரு வழக்கறிஞர்னா அவங்க எல்லாம் ஒரு வழக்கறிஞர், ஐயாவும் ஒரு வழக்கறிஞர். நீங்க ஒரு விஷயத்த யோசிக்கணும். இங்க வரதுக்கு முன்னாடி ஐயாவோட வீட்டில் சாப்பிட்டோமாங்கய்யா. சாப்பிடும்போது நாங்க எல்லாமே உட்காந்து சாப்பிட்டோங்க. ஒரு மனுஷன் ரொம்ப வேகமா எல்லா சாப்பாட்டையும் எடுத்து பரிமாறிக்கிட்டு இருந்தாரு. யார் தெரியுமா? தர்மேந்திரா அவர்கள். அவரு சாப்பிடவே இல்லை. நல்லா கேட்டுக்காங்க, நாங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவர் சாப்பிடவே இல்லை. உங்களுக்கு சாம்பார் வேணுமா, உங்களுக்கு சட்னி வேணுமா, உங்களுக்கு இட்லி வேணுமா, உங்களுக்கு பூரி வேணுமா, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நாங்கெல்லாம் சாப்பிடறோம்னா இல்ல இல்ல அப்படி இல்ல அவர் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக செஞ்சாலுமே செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. நீங்க கண்டென்ட்டுக்காக கூட அதை செய்யல பாத்தீங்களா? இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். இது என்னன்னாங்க, எங்க அணியை பார்க்கும்போது, எங்க அணியில இருந்து கோபால் பேசும்போது எதிரணிய மகாலட்சுமி நாங்க அக்கா வந்து என்னை எடுத்த வீட்டு பொண்ணை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப அந்த பிள்ளை இந்த சேனல்ல பாத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா எவன் பதில் சொல்றது? எனக்கு அந்த பயம் வேற இருக்கு. அவங்க வீட்லயும் பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா எவன் பதில் சொல்றது? இப்ப இந்த வழக்கறிஞர் ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் காலையில எப்படி வாக்கிங் போறது இல்லையே, இந்த வழக்கறிஞர்கள்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இங்க பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க எந்த சென்சார் இஷ்யூவும் வராது, எனக்கு சர்டிபிகேட் எதுவும் பிரச்சனை வராதுங்கிறதுனால இங்க இதை பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க விசில பத்தி பேசும்போது நான் சென்சாரை பத்தி பேசுறதுல ஒன்றும் குறை இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்கொண்டு இருக்கும்போது நீங்க வழக்கறிஞர் தெரியும், ஏதாவது ஒரு விஷயம் தீர்ப்பு மாத்தி போயிடுச்சு அப்படின்னா, இப்ப நீங்க சரியான தீர்ப்பு கொடுப்பீங்க, தீர்ப்பு மாறி வச்சுன்னா மேல்முறையீடுன்னு ஒன்றுக்கு போவாங்க தானே? பண்ண முடியாது. இல்ல இங்க பண்ண முடியாது, நான் போகவும் மாட்டேன். இந்த மேல்முறையீடுன்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க? ஏன்னா மேல்முறையீடுன்னு வச்சாதான் ஒரே தீர்ப்புல முடியும். ஃபீமேல் முறையீடுன்னு வச்சிருந்தாங்க, அது முடியவே முடியாது. அது முடியவே முடியாது.
நான் இதுல என்ன சபாஷ். இதுல என்ன தெரியுமா ஐயா, கிரைண்டரை கண்டுபிடிச்சது சபாபதினு ஒரு ஆண், மிக்சியை கண்டுபிடிச்சது எட்வர்ட் ஜான்சன்ங்கிற ஒரு ஆண், வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சது ஆல்வா ஃபிஷருங்கிற ஒரு ஆண். இது மூணுத்தையும் கண்டுபிடிச்சது ஒரு ஆண். ஏன்? பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு. ஆனா அவங்களுக்கு தெரியவே இல்லை, பிற்காலத்தில் இதை வைத்து எந்த பெண்களும் வேலை செய்வது கிடையாது. தர்மேந்திரா போன்ற ஆண்களும், சஞ்சய்குமாரை போன்ற ஆண்களும், எங்க ஐயா மணிகண்டனை போன்ற ஆண்களும் தான் வேலை செய்ய போறாங்கன்னு தெரியாம கண்டுபிடிச்சுட்டு நம்மள மாட்டி விட்டாங்க ஐயா. அதாவதுங்க, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டைன்னு வைங்களேன், நல்லா கேட்டுக்கங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டைன்னு வைங்களேன், கணவன் தப்பு செஞ்சா யார் மன்னிப்பு கேட்கணும்? கணவன் தான் மன்னிப்பு கேட்கணும். மனைவி தப்பு செஞ்சா யார் மன்னிப்பு கேட்கணும்? கணவன் தான் மன்னிப்பு கேட்கணும். கணவன் தான் மன்னிப்பு கேட்கணும். ஆமா, கணவன் தப்பு செஞ்சாலும் கணவன் தான் மன்னிப்பு கேட்கணும். மனைவி தப்பு செஞ்சாலும் மனைவி தான் கணவன் தான் மன்னிப்பு கேட்கணும். அப்ப நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில பல இடங்கள்ல பெண்கள் விட்டு கொடுத்து போறாங்கங்கிறாங்க. கிடையவே கிடையாதுங்க. அவங்க விட்டு கொடுத்தது அமைதியா இருக்கிறதுனால தாங்க நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்தை இங்க யாருமே புரிந்து கொள்ள மாட்டேறீங்க. இன்னொன்னு சொன்னாங்க, எல்லாருமே வந்து கட்டட வேலைக்கு போறோம். தாஜ்மஹால்னு ஒரு விஷயத்த கட்டுனாங்க ஒரு ஆண், ஷாஜகான். ஏதாவது ஒரு பெண் ஒரு செங்கல் எடுத்து கொடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாஜ்மஹால் கட்டியிருக்கோம்லங்க காதலுக்காக, மனைவிக்காக தாஜ்மஹாலை கட்டியதற்கு எங்களிடம் ஒரு ஆண் சான்று இருக்கு. எங்க கணவனுக்காக ஒரு செங்கக்கல்லை எடுத்து காமிச்ச ஒரு பெண்ணை நீங்க காமிங்க பாப்போம். எங்கம்மா போறப்ப ஆடாடா மனசுக்குள்ள கோயில் கட்டுறாங்க. அதாவது போறப்ப 2 செங்கல் வாங்கிட்டு போறீங்க. அதாவது எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதற்கு எங்கள் அக்கா கல்பனா தான் சிறப்பான எடுத்துக்காட்டு. கத்துக்கணும். கண்டிப்பா. நான் கடைசியா ஒண்ணே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நிறைவாக ஒண்ணே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அருணாச்சல முருகானந்தம் அப்படிங்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்காக தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணவர். 8 வருட கால போராட்டம். அந்த மனிதனினுடைய மனைவி நீ பைத்தியக்காரன்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. குடும்பம் நீ ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் அவர் தன்னுடைய கண்டுபிடிப்புல தான் தீவிரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நடுவர்களே. 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. அதில் இருந்து வரக்கூடிய அந்த பொருளை 1 ரூபாய்க்கு விற்கிறாரு. அவர் வித்த பொருளினுடைய பெயர் என்ன தெரியுமா? நாப்கின். அவரை தான் த பேட்மேன் ஆஃப் இந்தியா என்று இந்த உலகம் கொண்டாடுகிறது. குடும்பமே விட்டு போனாலும் இந்த பெண் சமுதாயம், இந்த பெண்கள் ஜம்முன்னு வாழ வேண்டும், நல்லா கேட்டுக்கங்க, ஜம்முன்னு வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையவே உம்முனும் கம்முனும் ஆக்கி கொண்டவர் ஒரு ஆண். நான் கடைசியா ஜெயகாந்தனோட இந்த வார்த்தையை சொல்லிட்டு முடிக்கிற நடுவர்களே. ஜெயகாந்தன் கேட்பார்கள், பெண் சுதந்திரத்தை பத்தி நீங்க என்னமா நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஜெயகாந்தன் சொல்லுவார், அதை பத்தி நான் பேசக்கூடாது, பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்களே. போதும், நாங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பேசிவிட்டோம். உங்களுக்காக நாங்கள் பேசினோம், நீங்கள் கேட்டீர்கள். ஒரு காலம் வரும், நாங்கள் பேச வேண்டியதை நீங்கள் பேசுவீர்கள், நீங்கள் பேசுவீர்கள், நாங்கள் கேட்போம் என்று அந்த காலத்தில் இன்று அமர்ந்திருக்கிறோம். அந்த காலத்தில் எங்கள் அக்கா கல்பனாவும் நித்யாவும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்களினுடைய வாழ்க்கை எங்களினுடைய வாழ்க்கையை மட்டும் கிடையாதுங்க, பெண்களினுடைய வாழ்க்கையும் ஜம்முன் ஆக்கியதற்கு காரணம் ஆண்களே 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 என சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. கல்யாணம் ஆகலைன்னாலும் தெளிவா இருக்காப்புல, வாழ்க்கை எப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காப்புல. என்ன ஒரே பிரச்சனை, நாளை காலையில் வாக்கிங் போகிறப்ப தான் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும். முக்காடு போட்டுக்கிட்டு தான் போய் ஆகணும். இதில் பெரிய கொடுமை என்னென்னா, இப்போ கல்பனா பேசினதை கேட்டு எதிர் வீடு மட்டும் இல்லை, பக்கத்து வீடு, அடுத்த வீடு, அந்த தெருவில் இருக்க எல்லாரும் 4 மணிக்கே கோலம் போட்டு கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுவாங்க. அந்த பையன் வாக்கிங் வந்துடுவான்ப்பா, கல்பனா வேற சொல்லியிருக்கு அப்படின்னு ஆயிரப்போது அவர் பொழப்பு. அது ஒன்று தான் அவருக்கு பெரிய வருத்தம். இப்படி எங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கும் சேர்த்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு கொடுத்தது ஆண்கள், பல தியாகங்களை செஞ்சது ஆண்கள். அதை விட ரொம்ப அருமையாக ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர், அவர் இல்லைன்னா, அவருடைய அந்த சட்டம் இல்லைன்னா இன்னைக்கு நாம் இல்லை. அதை இயற்றி கொடுத்த அம்பேத்கர், அதை அவர் செய்யறதுக்கு காரணமாக இருந்தது அவர் கம்முன்னு அமைதியாக இருந்ததுனால தான் முடிஞ்சிச்சு. வீட்டு குடும்ப சூழ்நிலைக்குள்ளே போய் மாட்டியிருந்தாருன்னா முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வச்சிருக்காரு. அவர் வச்ச கேள்விக்கெல்லாம் சட்ட ரீதியாக பதில் சொல்றதுக்காக இன்னொரு வழக்கறிஞர், உடனடியாக அவங்கள கூப்பிட்டுருவோம். நேரத்தின் அருமை கருதி திரு நித்யா விஜயகுமார் வாங்க. உங்கள் இல்லங்களில் நடைபெறும் திருமண விழா, காதுகுத்து விழா, புதுமனை புக விழா போன்ற அனைத்து சுப நிகழ்வுகளுக்கும் சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் செய்வதற்கும் ஃபோட்டோ ஆல்பம் தயார் செய்வதற்கும் நீங்கள் அணுக வேண்டிய மிகச்சிறந்த இடம் கோகுல் டிஜிட்டல்ஸ், திருச்சி. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்பினோம். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த மொழிகளுடைய அன்னை தமிழுக்கு முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சபாஷ் சபாஷ் சபாஷ். நடுவர் அவர்களே, நீங்க கொஞ்ச நேரம்
தீர்ப்பு வர்ற வரைக்கும் ஆ. நீங்க ஆணாவும் இருக்கக்கூடாது, பெண்ணாவும் இருக்கக்கூடாது. என்னடா இன்னும் யாரும் சொல்லலையேன்னு பார்த்தேன். நடுவராக ரெண்டும் இருக்கிற சேர்ந்து- பொழப்பு எப்படி எல்லாம் போகுது பார்த்தீங்களா? நடுநிலைமையா இருக்கணும்னு சொன்னேன். நான் நடுவில் தான் இருக்கேன். நான் என்ன ஓரமாக உட்காந்துருக்கேன்? நடுவுலையே தான் உட்காந்துருக்கேன் வந்ததுலேருந்து. பொதுவா எந்த ஒரு மனுஷனாலையும் 40 நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. ஆ அது இயற்கையோட நியதி. அதனால தான் பாருங்க, வகுப்புல பீரியட் வைக்கும்போது கூட பாருங்க 40 நிமிஷத்துக்கு மேல ஒரு பீரியடே வைக்க மாட்டாங்க. ஆமாம். ஆனா இந்த நிகழ்ச்சி தொடங்கி கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தை கடந்து இந்த மக்கள்லாம் ரசிக்கிறாங்க அப்படின்னா ரெங்கா நகர் மக்கள்கிட்ட இயற்கையா தோத்து போச்சு நடுவர் அவர்களே. அருமை 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 அருமை. இவங்கள பார்த்த சந்தோஷம் இயற்கை என்னை கூட வரல போல. நடுவர் என்ன சொன்னாங்க? நான் பல எதையாவது வர வச்சு கிளப்பி விட்டு அனுப்பிச்சி விட்றாதம்மா. கஷ்டப்பட்டு இவங்க கூப்பிட்டு சேர்த்து உட்கார வச்சிருக்காங்க. எதையாவது சொன்னோன்னா ஆமா இல்லை வாப்பு போயிட்டு வருவோம் அப்படின்னு 2 பேர் கிளம்புனா போதும். ஏன்னா கிராமங்களில் பட்டிமன்றம் நடத்தப்ப இந்த அவஸ்தைப்படுவோம். பட்டிமன்றம் நடக்கும், பெரிய திடலில் நடக்கும், நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஒரே ஒரு அம்மா எந்திரிக்கும், எந்திரிச்சு அப்படி இப்படி புடவை அப்படி ஒரு உதறிட்டு வா வீட்டுக்கு போவோம்னா ஒரு 15 பேரை கூப்பிட்டு போயிடும். முடிஞ்சு போச்சு. ஆண்கள் அப்படி சத்தம்லாம் போவோம், சத்தம்லாம் வந்து மறுபடியும் உட்காந்து. பெண்கள் அப்படி கிடையாது. ஆமா நடுவர். செய்யாறு பக்கத்துல பாலாறு, எதிரணி 2 பேத்துக்கும் மண்டையில ஏதோ கோளாறு. என்னவோ நல்லா இருக்கே. பேசி உங்க மனசெல்லாம் மாத்த பாப்பாங்க நடுவர். அதெல்லாம் நம்பி ஏமாந்துறாதீங்க. ம். ஒருவேளை தீர்ப்பு எங்க சாதமா கொடுக்கணும், நாங்க கவலையே பட மாட்டோம். ஆ ஏன்னா எங்க சீனியர் என்ஆர் முருகேசன் ஐயா இருப்பாங்க. அவன் மேல உங்க மேல மேல்முறையீட்டு வழக்கு தொடருவேன். எங்களுக்கு எங்க பேச நேரம் இருக்காக்கா? ஏதோ இந்த குடியரசு தின விழா நாங்கள் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனாலும் உட்காந்துருக்கோம். என்னங்கக்கா பேச எங்க நேரம் இருக்கு? வீட்டுக்கு போனா எங்களுக்கு வேலை பார்க்குற கூட பிரச்சனை இல்லை நடுவர் அவர்களே. வேலை பார்க்குற கூட பிரச்சனை இல்லை. இன்னைக்கு என்ன சமைக்கணுங்கிறதா பிரச்சனையே. இன்னைக்கு என்ன அந்த அக்காவோட மஞ்சள் கலர் பவுஸ் அவ்வளவு ரசிச்சு சொல்றாங்க. ஆமல்ல, தினம் காலையில எந்திரிச்சோன்னு இன்னைக்கு என்ன அந்த செய்யறது? அக்காவோட அதே வேலை சாம்பார், அதே ரசம். அவர்களே வேலை பார்க்குற கூட பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு என்ன சமைக்கணுங்கிறதா பிரச்சனை. இன்னைக்கு என்ன சமைக்கணும், நாளைக்கு என்ன சமைக்கணும், நாளானைக்கு என்ன சமைக்கணும், ஒவ்வொரு நாளும் சமைக்கணும், ருசியா சமைக்கணும், டிஃப்ரெண்டா சமைக்கணும், கலர்ஃபுல்லா சமைக்கணும், உப்பு கூடிடக்கூடாது, உரப்பு கூடிடக்கூடாது, சோறு குழஞ்சிடக்கூடாது, பிடிக்காத ஐட்டங்கள் சமைச்சிடக்கூடாது, ஒவ்வாத ஐட்டங்கள் சமைச்சிடக்கூடாது, இருக்கிற பொருளை வச்சு சமைக்கணும், இருக்கிற காசை வச்சு சமைக்கணும், பட்ஜெட் இடிச்சிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பொழுது விடிகிறப்ப இன்னைக்கு என்ன வாங்கலாம், என்ன சமைக்கலாம்னு நினைக்கிறத விட வீட்டில் என்ன இருக்கு என்னன்னு நினச்சிக்கிட்டே பொழுது விடியும் பாருங்க. கருவறை கூட 10 மாதம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் நடுவர்களே. ஆனால் சமையலரை வாழ்நாள் முழுசு நடுவர்களே. எங்களுக்கு எங்கே பேச நேரம் இருக்கு? இதில் வேற தம்பி அழகா சொன்னாப்ல, அதாவது மும்தாஜ் வந்து ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்டினார் அப்படின்னு பெருமையாக சொன்னாப்ல. நீங்கள் வந்து ஷாஜகான் வந்து தாஜ்மஹாலை மட்டுமா கட்டியிருக்காரு, நீங்கள் குஷ்புக்கும் தான் கோயில் கட்டியிருக்கீங்க. இப்போ கூட பாருங்க நடுவர் அவர்களே. இல்லை இப்போ கூட பாருங்கன்னா என்ன, இப்போ கூட என்னை பிக் பாஸ் நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க. ஆ 100 நாள் நிகழ்ச்சிக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. அப்படியா? நான் போகலையே. ஏன்? நான் போகவே இல்லை. என்ன சொல்ல வரவே மாட்டேன். எப்படி என் வீட்டுக்காரர் 100 நாள் பிரிஞ்சு நான் இருப்பேன்? அவர் சந்தோஷமா இருந்திருப்பாரு. கெடுத்துப்பிட்டியம்மா அப்படி? அவர் மேல உள்ள அவ்வளவு அன்பு பண்பு பாசம் நேசம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதான் தெரியுமே. நான் 100 நாள் அவளை விட்டு பிரிஞ்சு போயிருந்தேன் அப்படின்னா என் 2 பிள்ளைகளுக்கு ஒரு சித்தியை ரெடி பண்ணிருப்பாரு. கஷ்டம்தான். இந்த பட்டிமன்றம் வர்றதுக்கு முன்னால நம்ம கோபாலசாமி தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி எங்கப்பா இருக்க? நம்ம ரெங்கா நகர்ல குடியிருப்போர் நலச்சங்கத்துல ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க, எப்படிப்பா வரப்போற அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைக்கா, அந்த பட்டிமன்றத்துக்கு ஆடி காரில் ஷாப்பிங் மால்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதே ஆடி காரில் பட்டிமன்றம் வரலான்னு இருக்கேக்கா. நாப்பில் ஆடி காரில் பெரிய ஆளா இருப்பாப்ல. பரவாயில்ல, நல்ல கல்யாண சீனியராகி 15 வருஷம் ஆச்சு. எனக்கே அந்த அளவுக்கு வருமானம் இல்ல. எனக்கே இல்லையே, 30 வருஷமா இருக்கேன், எனக்கே அந்த அளவுக்கு வருமானம் இல்ல. பெரிய சீனியரா இருப்ப போல நினைச்சுக்கிட்டு, ஓ ஆடி காரு ஷாப்பிங் மால்ட்டு பர்ச்சேஸ் அதே ஆடி காரில் பட்டிமன்றம் வரலான்னு இருக்கேன். நீ எங்கேக்கா இருக்கன்னு கேட்டாப்ல. ஒன்றும் இல்லை தம்பி, நீ போகிற டவுன் பஸ்க்கு பின் சீட்டில் தான் நான் உட்காந்துருக்கேன். உனக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டேன் தம்பி, நீ டிக்கெட் எடுக்காதன்னு சொல்றதுக்கு தான்ப்பா உன்னை கூப்பிட்டேன். உங்களுக்கு தான் டிக்கெட்டே கிடையாது, ஃப்ரீ ஆச்சே. டிக்கெட் கிடையாது, ரோஸ்க்கு லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ல தான் டிக்கெட் கிடையாது, மற்ற பஸ்லாம் உண்டு. அப்புறம் நடுவர் அவர்களே அவங்க சொன்னாங்க, அதாவது கோயிலுக்கு போகிற சுண்டலும் பொறி இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க, பெண்கள் அந்த நேரத்துலயாவது வாயை மூடிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. நாங்களாம் கோயிலுக்கே போறதில்லை.
உண்மையிலே கோயிலுக்கே போறதில்ல. அப்படியா? உண்மையிலே நடுவர்களே, ஏன் ஏன் தெரியுமா கோயிலுக்கே போறதில்ல? குடும்பத்தையே கோயிலா நினைக்கிறதுனால கோயிலுக்கு போறதில்ல. யார் கை தட்டினது? இந்த வரேன் என் இனம். இல்லைம்மா, இருமா. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கை தட்டுறீங்கல்ல, ஒன்று கேட்குறேன். பழைய படமெல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே நிறைய வயசானவர்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன். பழைய படத்தில் ஒரு காட்சி வருங்க. காலையில் சேவல் கொக்கரக்கோன்னு கூவும். கூவுன உடனே அந்த காட்சியில் ஒரு பெண்ணு தலை குளிச்சு தலைக்கு முட்டாக்கு போட்டுக்கிட்டு அப்படியே துளசி மாடத்தை சுற்றி வந்துட்டு அதே பக்தியோட நேராக வந்தால் பப்பரப்பான்னு நம்மால் படுத்திருப்பான். அந்த போர்வையை விலக்கி விட்டு அவன் காலை தொட்டு கண்ணில் ஒத்திக்குவான். பார்த்துருக்கீங்களா? சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், யார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சீன் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதில் கோயிலுக்கு குடும்பத்தையே கோயிலாக நினைக்கிறீங்க. குடும்பத்தையே கோயிலா நினைக்கிறது கோயிலுக்கு போறல. இது கூட ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? செவ்வாவள்ளி ஆனா என் புருஷங்கால தொட்டு கும்பிட்டுட்டு தான் சாணி தெளிச்சு கோலம் போடுவேன் நடுவர்களே. சத்தியமா? சத்தியமா. உங்க மேல சத்தியம் பண்ணவா? இல்ல வேண்டாம், நான் நல்லா இருக்கணும். இல்ல வேற யாரும் இல்ல சத்தியம். இல்ல வேண்டாம், பரவாயில்ல. நீ சொல்லுமா, என்ன சொன்னாலும் உண்மைதான். வக்கீல்கிட்ட போய் நம்ம பேச முடியுமா? புருஷங்கால தொட்டு கும்பிட்டு தான் சாணி தெளிச்சு கோலம் போடுவேன். கோயிலுக்கே நான் வேற போறது இல்லையா? இருந்தாலும் வீட்டுல ஒரு தெய்வத்தை வச்சு வழிபடணும்ல. வீட்டுல ஒரு தெய்வத்தை வச்சு வழிபடணும்ல. அதனால என் புருஷனை என் கண் கண்ட தெய்வத்தை சனி பகவானா நினைச்சு 7.5 சுத்து சுத்துறேன். நல்ல வேலை, தெய்வத்தை போட்டோ மாட்டி வைக்காம ஒட்டியம்மா. நீங்க கேட்கலாம் நடுவர்களே, அதென்ன 7 சுத்து முழுசா சுத்தலாம், அது எப்படி 7.5 சுத்து நீங்க கேட்கலாம். ஆமா, 7.5 சுத்து எப்படி? 7 சுத்து அவர் முழுசா சுத்தி வருவேன். அந்த அரை சுத்தி என் புருஷன் காலுக்குள்ள நுழைஞ்சு வந்துருவேன். வித்தியாசமா இருக்கு. 7.5 சுத்து இப்படித்தான் சுத்தணுமா? ஆனா நாட்டில் இந்த மாதிரி வித்தியாசமானால் நிறைய பேர் இருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் கோயிலில் பார்த்தேன், ஒரு பையன் இதே மாதிரி தான் நவக்கிரகத்தை சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. நவக்கிரகத்தை எல்லாரும் எப்படி சுற்றுவோம், இப்படி போய் இப்படி இடவளமாக தானே சுற்றி வருவோம். அந்த பையன் இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தான். நான் வேறு பட்டிமன்ற நடுவரா 4 விஷயம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கணுமா, அவனை கூப்பிட்டு தலையில் தட்டி, ஏய் கோயிலில் வந்து இப்படி சுற்றணும்டா, இப்படி ரிவர்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்க, அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னா. அவன் என்ன இப்படி ஏற இறங்க பட்டிமன்ற நடுவரா அப்படின்னா. எப்பரா கண்டுபிடிச்ச? அப்போ நீ பேச தெரியும். நான் என்ன பண்ண தெரியாமல் புத்தி சொல்றியா? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எங்கள் அம்மா வீட்டிலேருந்து போகும்போது சொன்னாங்க நவக்கிரகத்தை 9 சுற்று சுற்றுறான்னு. சரி, நான் மறந்து 11 சுற்றிட்டேன். சரி, அதான் 2 ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ அறிவாளி பாருங்க. தேவையான நேரங்களில் கம்முன்னு போகிறது குடும்பத்தில் நாங்கள் தான். ஏன்னா என் மாமியாரை விட என் புருஷனோட மாமியார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தில் சாமர்த்தியங்கிறது எங்களுக்கு தான் இருக்கு. இருமா எவ்வளோ தெளிவு, திரும்ப சொல்லு. என் மாமியாரை விட என் புருஷனோட மாமியாரை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்க அம்மாவை பிடிக்கிறது எவ்வளவு நேக்கா போய் பார்த்துக்குங்க. கல்யாணம் புதுசுல இல்லை புருஷனுக்கு என்னங்க பிடிக்குன்னு கேட்டு சமைப்பாங்க. ஆனால் என் மாமியாருக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டு சமைச்ச பொண்ணு நடுவர்களே நான். என்னம்மா அடுக்கடுக்கா இப்போ நல்ல கை தட்டுங்கம்மா. மாமியாருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைக்க பொண்ணை கேள்விப்படுறீங்களா? என் மாமியாருக்கு என்ன பிடிக்கும் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்க சொன்ன மருமக நானு. என் மாமியாருக்கு கருணக்கிழங்கு குழம்புனா ரொம்ப பிடிக்குமா. சரி, என் மாமியாருக்கு பிடிக்கிறதுக்காக நீ கருணக்கிழங்கு அப்படியே அதில் நெய்யெல்லாம் ஊற்றுவாங்க. அதனக்கா நல்ல நெய்யா எங்க சமைச்சா எங்களுக்கு எங்க தெரியும்ன்றாங்க. நெய்யெல்லாம் ஊற்றக்கூடாது, வாந்தி வரும். கருணக்கிழங்கு குழம்புல என்ன ஊற்றணும்? நல்லெண்ணெயா? இல்லாம இப்ப நீ பல விஷயத்தை வெளியில கொண்டு வந்துகிட்டு இருக்கமா. கருணக்கிழங்கு குழம்புல நல்லெண்ணெயெல்லாம் ஊத்தி அப்படி மணக்க சமைச்சு கொடுத்த பொண்ணு. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு மாமியார் என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? வெக்கமா இருக்கு நடுவர்களே. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு என் மாமியார் என்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? கருணை கொலை கூட பண்ணிரு. இந்த கருணக்கிழங்கு குழம்பு வைக்காதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக 7.5 வருஷமா கருணக்கிழங்கு குழம்பு வைக்கல நான். பாவமே, ஒரு அம்மா ஆசையா சாப்பிட்ற கருணக்கிழங்கு வேண்டவே வேண்டான்னு வெறுக்க வச்சிருக்கியம்மா. அப்புறம் தம்பி சொன்னாப்ல, சுஜாதா தம்பி, நம்ம காதலுங்கிறது வழுக்க மாதிரி, கல்யாணங்கிற சொட்ட மாதிரி என்ன இந்த டயலாக் பேசினாப்ல. கல்யாணம் பண்ண புதுசுல என் புருஷன் என்னைய பார்த்து அன்பே அப்படின்னாரு. இப்ப கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு என்ன தெரியும்? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த ஐயா கரெக்டா 7.5 வருஷம் ஆச்சு.
கரெக்டா இருக்கீங்க அப்ப எல்லாத்துலயும். அவருக்கு 7:30 முடிஞ்சுச்சு. அவருக்கு எப்படி முடியும்? நான் வலது கால எடுத்து வச்சாலே ஆரம்பிச்சிருச்சு. இல்ல ஜென்ம 7:30 சனி. ஆச்சே முடிஞ்சிருக்குமோன்னு நினைச்சேன். அது ஜென்ம சனி போல இருக்கு, விடாது போல. கல்யாணம் புதுசுல அன்பே அப்படின்னாரு. இப்ப கல்யாணம் 7.5 வருஷம் ஆச்சே, அருவை அப்படிங்கிறாரு. அருவை நீ எப்படி வீட்டுக்கு வருவேங்க பாரு. இப்ப நீ வராத உங்க அப்பா வீட்டுல இருந்துருங்கிறாரு. உன்னைய பார்க்கணும் போல சொன்ன மனுஷே உன்னைய பார்த்தே பத்திக்கிட்டு வருதுங்கிறாரு. முன்னாடிலாம் பல்ல காட்டு அப்படிம்பாரு. பல்ல காட்ட பார்த்தே எரிச்சலா வருதுங்கிறாரு. அப்ப அந்த நேரத்துல நாங்க கம்முன்னு தான் இருந்தோம், இப்பவும் கம்முன்னு தான் இருக்கோம். ச்சே, புகழ்ந்தப்பவும் கம்முன்னு தான் இருந்தோம், இப்ப திட்டப்பவும் கம்முன்னு தான் கம்முன்னு தான் இருக்கோம். இருக்கோம். அப்புறம் கோபால்சாமி தம்பி சொன்னாப்ல, வெளிநாட்டு வாழ்க்கை ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு நமக்காக எவ்வளவு உழைக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படியே ஆணோட வர்க்கத்தை வந்து அப்படியே கண்ணீர் விட்டு பேசுற மாதிரி பேசினாப்ல. ஆனா இங்க உள்ள எத்தனை கணவன்மார்கள் வெளிநாட்டுல இருப்பாங்கங்கிறது தெரியல. ஆனா அந்த கணவனை நினைச்சுக்கிட்டே, யாரோட கணவன் வெளிநாட்டுல இருக்காங்க? இங்க உள்ள எத்தனையோ கணவன்மார்கள் வெளிநாட்டுல இருப்பாங்க. ஆனா அந்த கணவனையே நினைச்சுக்கிட்டு இந்த உள்ளூர்ல கற்பனையில கூட தமிழச்சின்னு வாழ்வா பாருங்களேன். சபாஷ் சபாஷ். உழுதவன் கணக்கு பார்த்தா உழப்பு கூட மிஞ்சாதுன்னு புழுதியை தட்டிட்டு வெளிநாடு புறப்பட்டு போறேன்னு சொன்னீங்க. கூழோ கஞ்சியோ கூடி இருப்போம்னு நான் அழுதேன். அழுகையை நிறுத்து புலன்னு அடுக்குனீங்க வசனத்தை. 6 தென்னந்தோப்பு மத்தியில மெத்த வீடொன்று கட்டணும், பக்கத்துல படகு காரொன்னு நிக்கணும், கடகண்ணியெல்லாம் வச்சு காசு பணம் சம்பாதிக்கணும், உனக்கு 100 பவுனோட ஓடி வர்றேன் பாரு புள்ளன்னு புறப்பட்டு போனீங்க. ஏன் துறை ஏரோப்ளேன்ல பறக்கையில தரையில கிடந்து தவியா தவிச்சது ஏன் மனசு. மாட்டு சாணத்தை தேய்ச்சி கூட கழுவ மனசு ஒப்பாதவன் இங்க கக்கூஸ் கழுவுறேன்னு கண்ணீர் விட்டிய. ஒரு நாள் ஹோட்டல்ல வேலை பார்க்கறேன்னு சொன்னீங்க, மூடி முழிக்கிறதுக்குள்ள வருஷம் 3 ஆச்சு. நீ அனுப்பின காசெல்லாம் கடனுக்கே சரியா போச்சு. நீ கொடுத்த காசுல ஊர் எல்லையில ஒரு காணி நில வாங்கி தேரோடு மிளை வீதியில் தென்னனூறு நட்டுப்புட்டை. கொழு கொழுன்னு வளருதையா, குருத்தெல்லாம் சிரிக்குதியா, போரு வச்சு பிள்ளையெல்லாம் வளர்க்குறேன் வந்து பாருமையா. நான் சொன்னா அடி கூறு கட்டவளே வீடொன்று கட்டுடின்னு சொன்னீங்க. வீடு கட்டி விளக்கேத்தி கண்ணு பூத்து நான் காத்திருக்க வச்ச தென்னைக்கு வயசு 6 ஆச்சு. பச்சை பிள்ளையா திரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு 10 குளதல் நிக்குதையா. என்னை பத்தி நினைக்கல ஈரக்குளை நடுங்குதையா. சீமத்துறை நீங்க சீக்கிரம் வர்றீங்கன்னு தெரிஞ்சதும் பறக்கிற பிளைனையெல்லாம் பார்த்து பரிதவிக்குது ஏன் மனசு. இன்னைக்கு என் ராசா வர்றீங்கன்னு தெரிஞ்சதும் சென்னைக்கு புறப்பட்டு நான் வந்தேன். ஏரோப்ளேன் வந்துருச்சுன்னு எல்லாரும் நிற்கிறாங்க. எக்கி எக்கி பார்க்கையில் திக்கு திக்குன்னு நடிக்குது ஏன் மனசு. தூரத்தில் வர்றது என் துறதான்னு தெரிஞ்சதும் உள்ளுக்குள்ள உருவாச்சு 1 கோடி மின்சாரம். திகச்சு நான் நிற்கையில் தேன்மொழின்னு கூப்பிட்டிய. இளமையெல்லாம் விற்று இதெல்லாம் எதுக்கு வாங்கி வந்திருக்கியன்னு அழுகிறது தெரியாம அத்தா நான் வந்துட்டேன்னு ஆறுதல் சொன்னீங்க. 100 பவுனு பத்திரமா பீரோல தூங்குது, மெத்த வீடொன்று கட்டியாச்சு, பக்கத்துல படகு காரம் நிக்குது. மாமா நாளைக்கு நீ கடை திறக்க போறேன்னு சொல்ற. ஏன் கருப்பைய சத்த கதை யாருக்கிட்ட சொல்லியல. தூரதேசம் போனவரே தூரதேசம் போனவரே ஏ தூர நின்று நாளாச்சு. என்னாட்ட பொண்ணுகளா இந்த பொல்லாத சீமைக்கு புறப்பட்டு போறேன்னு சொல்றவனுக்கு பொண்டாட்டியா மட்டும் போயிராதியா பொண்ணா. அத்தனையும் சகிச்சுக்கிட்டு வாழ்றது நாங்க நடுவர்களே. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு மிகப்பெரிய பானை இருக்கு. அந்த பானையில ஒரு பூசணி விதைய போட்டு வளர்க்கிறோம். அது அந்த பானைக்குள்ள பூசணி விதை முளைக்குது. பூசணி செடி சரசரன்னு முளைச்சு பூசணி காக்குது அந்த பானைக்குள்ள. அந்த பானையும் உடையாம அந்த பூசணிக்காய் எப்படி வெளியே எடுப்பீங்க? பானை உடையாம பூசணிக்காய் வெளியே எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? யோசிச்சு பாருங்க நடுவர். நீங்க தான் நடுவர். நான் வேணா யோசிச்சு நாளைக்கு வந்து சொல்ல. நீங்க தானே பேமெண்ட் அதிகமா வாங்குறீங்க. எது அடையாம பேமெண்ட் வேற சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்காதியம்மா. நான் வேணா நாளைக்கு யோசிச்சுட்டு வந்து சொல்லவா? நாளைக்குலாம் வாய்தாலாம் கொடுக்க மாட்டேன் நடுவர், எங்களுக்கு கோர்ட் இருக்கு. இந்த பானையும் உடையாம அந்த பூசணிக்காய் எப்படி தெரியுமா வெளியடிக்கணும்? எப்படி எடுக்கணும்? கடவுளே நிரூபித்து காட்டினார் என்றால் தாய்மையின் மூலமாக. ஒரு ஆணிடமிருந்து உயிர் பிரிந்தால் அவன் பிணமாகிறான், ஒரு பெண்ணிடமிருந்து உயிர் பிரிந்தால் அதுதான் பிரசவமாகிறது. சுஜாதா அதை மட்டும் மனசுல வச்சுக்கன்னு சொல்லிட்டு. சபாஷ் சபாஷ். அதனால தான் அந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா? பிரசவம்னு பேர், பிரசவம்னு சொல்லுவோம். ஆண்கிட்டேருந்து உயிர் போச்சுன்னா அவன் சவம், அவ்வளவுதான். ஆனால் ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு உயிர் பிரிஞ்சா அது பிரசவம், அது புது உயிர். அப்போ அப்பேற்பட்ட சிறப்புக்குரியவள் பெண். எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய விஷயம் அது.
பெற்ற பிள்ளைகள் என்றதால் கடமை என்னும் பெயரில் சென்றது, உடன் பிறந்தவள் என்பதால் உரிமை என்னும் பெயரில் சென்றது, உறவினர் என்பதால் உதவி என்னும் பெயரில் சென்றது. அனைத்தும் கரைந்து சென்ற பின் கண்டும் காணாததுமாய் கதவின் ஓரத்தில் நின்றது ஒரு அனாதை. அப்படின்னா அதுதான் நாங்கள் தான் நடுவர்களே. அதனால தான் நாங்கள் பல நேரங்களில் தேவையான நேரங்களில் கம்முன்னு உம்முன்னு இருக்கிறனால எங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு என்று இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. மேடை யூடியூப் சேனல் நடத்தும் இணைய வழி பேச்சு பயிற்சி வகுப்புகள் உங்கள் குழந்தைகளின் பேச்சு கலையை வளர்த்திட, அவர்களின் திறமையை இந்த உலகிற்கு உணர்த்திட ஒரு அற்புதமான முயற்சி. உங்கள் குழந்தைகளின் பேச்சு திறமையை வளர்ப்பதற்கு வேண்டிய அனைத்து விதமான பயிற்சிகளும் சிறந்த முறையில் வழங்கப்படும். மிகச்சிறந்த பேச்சாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைகளும் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக வளர உடனே தொடர்பு கொள்ளவும். மேடை யூடியூப் சேனல். நித்யா நிறைவாக இப்போ பேசி முடிக்கும்போது அவங்க சொன்ன அந்த 2 கவிதையை கேட்டோன்னே இந்த அரங்கம் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாயிருச்சு. ஏன்னா ஒரு பெண்ணுடைய வலி, அவளுடைய வேதனை என்ன அப்படிங்கிறது அந்த கவிதை வரிகள் அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்து நிறுத்தின மாதிரியான ஒரு விஷயம். பொதுவாக பெண்களுக்கே இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் நிறைய இருக்குது. பிரசவம், அதேமாரி தாய்மைங்கிற அந்த விஷயமெல்லாம் வந்து எந்த வகையிலையும் ஈடு சொல்ல முடியாத விஷயம். அதெல்லாம் அருமையாக எடுத்து சொன்னாங்க. இப்போ தீர்ப்புன்னு ஒன்று சொல்லணும் இல்லையா ஐயா? சொல்லணுமா? சொல்லணும்னா சொல்லுவோம், இல்லைன்னா ஒத்தி வச்சுட்டு போயிடுவோம். என்னப்ப இந்த பட்டிமன்றத்துக்கான தீர்ப்பை அடுத்த சுதந்திர தினத்தன்றைக்கு வழங்குவோம் என்று ஒத்தி வைத்து, இளங்கோ சார் இந்த பக்கம் வருவார், சிவராஜன் அந்த பக்கம் வருவார். இல்லை 2 பேர் 2 கதவுக்கிட்ட நின்றுக்கிட்டு போடா உள்ள போ, தீர்ப்பு சொல்லாமல் நீ வெளில போயிடுவியா? என்ன வேலை பார்த்த? 4 பேர் பேச, நீ என்ன வேலை பார்த்த? உன் வேலையே தீர்ப்பு சொல்கிறதா? அதில் 2 ஒத்தி வைக்கிறது கேட்பாங்கல்ல. அப்போ தீர்ப்பு ஒன்று நம்ம சொல்லி ஆகணும். இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்களுடைய தனி சிறப்புகள் என்ன? அதாவது தலைப்பு ஆண்களா பெண்களான்னு கொடுத்துட்டா எதை பண்ணாலும் ஆண்கள், இது ஆண்கள், அது ஆண்கள். இதுக்காக நம்ம வீட்டில் அவங்க 2 பேரும் வந்து வாங்க இந்த மைக் ஒயர்லாம் கழட்டுங்க மாட்டுங்கன்னா சொல்லிகிட்டு இருக்க முடியும்? அப்படி இல்லை. நிறைய விஷயங்கள் நல்லா அருமையாக சொன்னார். இந்த அணியில் பேசும்போது என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்களுடைய தியாகம் இன்றைக்கி வெளியில் தெரியறதே இல்லை. நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். 10 மாதம் நாங்கள் சுமந்து குழந்தையை பெறுறோம், 10 மாதம் சுமந்து குழந்தையை பெறுறோம், பெண்கள் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் எத்தனை பேர் இதை ஒத்துப்பீங்கன்னு தெரியல. ஆனால் உண்மை அதுதான். 10 மாதம் நீங்கள் குழந்தைய சுமக்கிறீங்க, அந்த 10 மாதத்தையும் தாண்டி பிரசவ நேரத்திலும் சேர்த்து உங்களையும் குழந்தையும் நெஞ்சில் சுமக்கிறது ஆண்கள். உண்மையா இல்லையா? நீங்கள் அந்த பிரசவ வார்டில் வாசலில் பார்த்தீங்கன்னா உங்களை உள்ளே அனுப்பிட்டு வாசலில் கடந்து இதுக்கும் அதுக்கும் அப்படியே திண்டாடிக்கிட்டு நிற்பான் அந்த கணவன். அந்த ஒரு நிமிஷத்தில் அவன் அனுபவிக்கிற மனவேதனை நீங்கள் உடம்பளவில் அனுபவிக்கிற வேதனையை விட 100 மடங்கு பெருசு. அதுக்காக உங்களுடைய வேதனை குறைச்சி சொல்லலை. ஆண்களுக்கும் வேதனை இருக்குது, அவர்களுக்கும் தியாகம் இருக்குது, அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்குது. அதை நம்ம புண்படுத்தவோ புரிஞ்சுக்காம விட்டுறவோ கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது பெண்கள் குழந்தைய சுமக்கிறீங்கன்னா உங்களையும் குழந்தையும் சேர்த்து மனதிலே சுமக்கிற ஆண்கள் இன்றைக்கி நாட்டில் இருக்காங்க. இந்த தலைப்பை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? கம்முன்னு உம்முன்னு இருக்கிறதுனா என்ன, பேசாமல் அமைதியாக இருக்கிறதா? ஒரு சின்ன புரிதலுக்கு வருவோம். ஏன் இதை நான் முதல்ல சொல்லலை அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு கோடு போட்டோம்னா அந்த கோட்டிலேயே பயணிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். இயல்பாக பேச வேண்டிய விஷயங்கள் விட்டு போயிடும். அதனால தான் ஒரு கோடெல்லாம் போடலை. நீங்கள் இதில் என்ன பேச நினைக்கிறீங்களோ பேசுங்கன்னு சொன்னோம். ஆனால் ஒரு தீர்ப்பு அப்படின்னு வருகிற போது நாம் ஒரு கோடு போட்டு அந்த கோட்டை ஒட்டி தான் அந்த தீர்ப்பை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். எதெல்லாம் உம்முன்னு இருக்கிறது கம்முன்னு இருக்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா அதுக்கு தான் முன்னால் ஒரு வார்த்தை கொடுத்தோம் தலைப்பில், தேவையான நேரங்களில். ஒரு வீட்டில் ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை பற்றி ஆலோசனை பண்ணுறாங்க எல்லாருமா சேர்ந்து. அப்போ தேவையான நேரம் அதுதான். அந்த நேரத்தில் உம்முன்னும் கம்முன்னும் இருந்து அந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வை யார் கொடுப்பா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. தீர்வு கொடுப்பது ஆண்களாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் குறுக்க பெண்கள் பேசிட்டா என்ன ஆகும்? அந்த பிரச்சனை பெருசாயிடும். ஒன்றும் வேண்டாம், ஒரு வேடிக்கையாக சொல்கிற ஒரு விஷயம். நீங்கள் ஆண்கள் பேசி பிரச்சனை பெருசாகும், பெண்கள் பேசவே வேண்டாங்க. ஒரே ஒரு வார்த்தைங்க, நான் இப்போ சொல்கிறேன், பெண்களும் சேர்ந்து இதை ஒத்துக்கிட்டு கை தட்டுவீங்க. உண்டா இல்லையான்னு பார்க்கலாமா? ஒரே ஒரு வார்த்தை,
பேச்சே கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை, ஏம்மா கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு ஒரு அம்மாவை பார்த்து, யாரை 55 வயசு அம்மாவை பார்த்து கேட்டேன் ஒரு நாள். அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னுச்சு, அவ்வளவுதான். அந்த ஊல 55 வருஷ கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க. அப்ப பெண்கள் பேசிதான் ஆகணுங்கிறது இல்லை, பேசாமையே பல விஷயங்கள் முடிஞ்சு போயிடும். எங்க கிராமத்துல ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்துருந்துச்சு. குழந்தை பிறந்தா பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் சொல்லி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கிராமத்துல இருந்த எல்லாருக்கும் சொல்லி விட்டு பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம் வந்துருங்கன்னாங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்த எல்லாரும் பிள்ளை பேரை காதல சொல்லி சீனி தண்ணி தொட்டு நாக்கில் வச்சுட்டு பிள்ளைய வாழ்த்திட்டு கையில் காசு வச்சு கொடுத்துட்டு நகர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வயசான பாட்டி வந்துச்சு, அங்கேருந்து ஒரு கம்பை உணிக்கிட்டு டொண்டக்கன்ட்டு வந்துச்சு. வந்த பாட்டி பிள்ளைய பார்த்த உடனே, வயசான பாட்டி தானே, நல்லா ஆசீர்வாதம் பண்ணலாம்ல, பிள்ளை 100 வயசுக்கு நல்லா இருக்கணும், அருமையாக இருக்கான், அப்படி ஏதாவது சொல்லலாம்ல. ஒன்றுமே பண்ணலை, சிம்பிளாக ஒரே ஒரு வரி தான் சொன்னிச்சு அந்த பாட்டி. பிள்ளைய பார்த்து, அடா 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 அடா, அந்த கண்ணை பாரு கண்ணை, அந்த காதை பாரு காதை, ஐயோ அந்த மூக்கு இருக்கே மூக்கு, அம்புட்டு அவங்க சித்தப்பனை உரிச்சு வச்சிருக்குன்னுச்சு. அவன் மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு நிற்கிறான். இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு வரி தான், உங்கள் பேச்சு எங்கே கொண்டு போய் நிப்பாட்டிடுது பார்த்தீங்களா? அழகாக பெரியவர்கள் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையை பேசியும் முடிக்கலாம், பேசியும் வளர்க்கலாம். பேசி முடிக்கவும் செய்யலாம், பேசி வளர்க்கவும் செய்யலாம். ஆண்கள் பேசி முடிப்பாங்க, பெண்கள் பேசி வளர்ப்பாங்க. உண்மையா இல்லையா? அப்ப பேசி வளர்க்கறது சரியா, பேசி முடிக்கிறது சரியா? அப்படி எடுத்துக்கோமா? ஒரு பிரச்சனையை பேசி வளர்க்கறது சரியா, பேசி முடிக்கிறது சரியானா, பிரச்சனைகளை பேசி முடிப்பது தான் சரி. அப்படி பிரச்சனைகளை முடித்து வைக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ஆண்கள். கைதட்டலாம்ல? ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை பேசி முடிக்கக்கூடியவர்கள் ஆண்கள், அதை வளர்த்துக்கிட்டே போறது பெண்கள். சரி, பிரச்சனையை விட்டுருவோம், ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்குவோம். ஒரு நல்லது, ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, அந்த விசேஷத்தில் ஒரு கல்யாணம்னு எடுத்துக்குவோமே. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம், அந்த வீட்டில் பொண்ணோட அப்பா யாருன்னு கரெக்டாக எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஐயா கரெக்டாக சொல்றாரு. ஒரு கையில் பை ஒன்று வச்சிருப்பார், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். சரியா? அதே பொண்ணோட அம்மா யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுமா கூட்டத்தில்? அது இப்போ எல்லாருமே மேக்கப் தான். அன்னைக்கு பார்க்குறேன் 80 வயசில் ஒரு பாட்டி மேக்கப் போட்டுட்டு வந்து நிற்கிது. 80 வயசு பாட்டி. நான் அந்த பாட்டிகிட்ட போய்ட்டு, ஆண்டி உங்களை கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். யாரை பார்த்து ஆண்டின்னு? எனக்கு 83 வயசுல நினச்ச அந்த அம்மா. நான் ஆண்டி நினைக்கிற அளவுக்கு மேக்கப் போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ கல்யாண வீட்டில் பெண்ணோட கல்யாணமாகவே இருந்தாலும் மேக்கப்புக்கு குறையில்லாமல் இருக்கிறது பெண்கள். இவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கறதுக்கு காசு பத்தலையே, எதை செலவை குறைக்கலாம், எதை எப்படி பார்க்கலாம்னு கக்கத்தில் பைய வச்சுக்கிட்டு பேக்கப் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் கவலையோடே இருக்கிறது ஆண்கள். அப்போ கவலையோடு இருக்கிற ஆண்கள் பெருசா, ஜம்முன்னு மேக்கப் பண்ணி நிற்கிற பெண்கள் பெரிய ஆளா? யாரை யோசிக்கிறது? ஒரு விசேஷம்னு எடுத்துக்கிட்டா இப்படி, ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா அப்படி. ஒரு குழந்தை வளர்ப்பு எடுத்துக்குவோமே. குழந்தை வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குழந்தைய வளர்க்குற விஷயத்த நீங்கள் பெண்கள் குழந்தை வளர்க்குறப்ப பாருங்களேன், பெண்கள் இடுப்பில் தூக்கி வச்சு குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா தானே நிறைய பேர் அப்படியா அப்படிலாம் நினைக்கிறவங்களாம் உண்டு. ஏன்னா ஒரு காலத்தில் குழந்தை இடுப்பில் தூக்கி வச்சா குழந்தை இடுப்பில் ஜம்முன்னு உட்காந்தான், சோறு ஊட்டுறதுக்கு வசதியாக இருந்துச்சு. இப்போ தான் இடுப்பே இல்லையே, ஏற்றி உட்கார வச்சோம்னா அவன் சர்றன்னு சறுக்கி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுறான். அன்னைக்கு ஒரு அம்மாவை பார்த்து கேட்டேன், அம்மா ஜாக்கெட்டில் இந்த இடத்துல பப்புன்னு ஒன்று வைக்கிறீங்களே எதுக்குன்னு? பிள்ளைய தூக்கி வச்சா அவன் பிடிச்சிக்கிறதுக்கு ஹேண்டில்னாங்க. அவன் அதை பிடிச்சிக்கிட்டு தான் இறங்காமல் இருக்கான் நான் கீழே. அப்போ இப்படி குழந்தை வளர்க்குற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் குழந்தை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். இடுப்பில் தூக்கி குழந்தைக்கு சோறு ஊட்டி நான் பார்த்த உலகத்தை பார்த்து ரசிடான்னு சொல்கிறது பெண்கள். அதே குழந்தைய தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு நான் பார்க்காத உலகத்தையும் பாடுறா என் மகனேன்னு சொல்கிறது ஆண்கள். இல்லையா? அப்போ குடும்பத்திலேயா இருக்கட்டும், குழந்தை வளர்ப்புலையா இருக்கட்டும், பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறதுலையா இருக்கட்டும், மகிழ்ச்சியாக குடும்பத்தை கொண்டு போகிறதுலையா இருக்கட்டும், இப்படி எதில் எடுத்துக்கிட்டு போனாலும் ஆண்கள் எவ்வளவு முன்னிலையில் நிற்கிறாங்க, பெண்கள் எந்த இடத்துல பின்தங்கி இருக்காங்க யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அதைத்தானே இவங்க 2 பேரும் ஆணித்தரமாக சொன்னாங்க. அப்போ இவர்களுடைய வாதத்தின் அடிப்படையிலையும் நிதர்சனத்தின் அடிப்படையிலையும் எப்பவுமே வாழ்க்கையில் உம்முன்னும் கம்முன்னும் இருந்து வாழ்க்கையை ஜம்முன்னு கொண்டு போகிறது ஆண்களே 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 அப்படின்னு சொன்னால்
இந்த அக்கா என்ன கேட்பாங்க, ஏண்டா நாங்கள்லாம் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ணலையா, நாங்கள் எதுக்கு வந்து உட்காந்துருக்கோம் கேட்பாங்கல்ல. இந்த பக்கம் பேசின 2 பேரை மட்டும் சொன்னியா, அந்த பக்கம் 2 பேரும் எதுக்கு கூப்பிட்டு வந்த, அவங்க பேச்சை யோசிச்சியா கேட்பாங்களா இல்லையா? இப்போ அதையும் நம்ம பார்க்கணும்ல. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேங்க. ஒரு செய்திங்கிறத விட 2 கதை எடுத்துக்குவோமே. 2 கதை தான். இந்த 2 கதை இந்த பட்டிமன்றத்துக்கான தீர்ப்பை ஓரளவுக்கு கொண்டு வந்துடும் நான் நம்புகிறேன். முதல் கதை என்ன அப்படின்னா, இந்த 5 விரல் இருக்கு இல்லையா, 5 விரல்களுக்குள்ள ஒரு தடவை போட்டி வருது. யார் பெரிய ஆளு அப்படிங்கிற போட்டி வருது. ஒவ்வொரு விரலும் தன்னோட தனித்தன்மையை சொல்லிக்கிட்டே வருது. முதல்ல கட்டை விரல் வந்துச்சு, நான் தான்டா பெரிய ஆளு, எங்கே போனாலும் இப்படின்னா வெற்றினா நான் தான் பெரிய ஆளு. ஒரு பொருளை தூக்கன்னா என் சப்போர்ட்லாம் நீங்கள் 4 பேர் தூக்கிடுவீங்களா, நான் இருந்தால் தான் முடியும், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு கட்டை விரல் அப்படி ஆணித்தரமாக வந்து நின்றுச்சு. அடுத்ததா இந்த ஆள்காட்டி விரல் வந்துச்சு. டேய் எனக்கு பேர் என்ன தெரியுமா, ஆள்காட்டி விரல்னு பேர். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, திருட்டு பேலாக இருந்தாலும் சரி, இந்த அவன் தான் அப்படின்னு அடையாளம் காட்டுறதே நான் தான். அப்போ அடையாளம் காட்டுற இடத்துல நான் இருக்கேன், ஆள்காட்டி விரல்னு பேர், நான் தான் பெரிய ஆள்னு இந்த விரல் சொல்லுது. இந்த நடுவிரல் அங்கேருந்து வந்து எல்லாம் வரிசையில் நில்றா அப்படின்னுச்சு. எல்லாம் வரிசையாக நின்னோன்னே, பார்த்தியா யார் உயரமாக இருக்கா, நான் தான் உயரம், நான் தான் பெரிய ஆள், உயரமாக இருக்கால் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நடுவிரல். இந்த மோதிர விரல் இருக்கு பாருங்க, அந்த விரல் வந்துட்டு, டேய் நீங்கள் எல்லாம் என்னடா பெரிய ஆள், மனுஷன் யாரையாவது நம்புவானா அவ்வளோ சாமானியமா, யாரையாவது நம்புவானா, அவன் பொண்டாட்டி அவன் நம்புவானா, அவன் புருஷனை அவன் நம்புவாளா, நம்ப மாட்டான். பெத்த பிள்ளைய நம்ப மாட்டான், பெத்த அம்மா அப்பாவை நம்ப மாட்டான். சரி, ஆனால் யாரையுமே நம்பாத மனுஷன் என்ன நம்பித்தாண்டா மோதிரத்தையே போடுறான், நான் தான் பெரிய ஆள்னுச்சு மோதிர விரல். இந்த சுண்டு விரல் பார்த்துச்சு, என்னடா சொல்கிறது, ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டாங்க, நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உயரமும் இல்லை, என்னை நம்பி மோதிரமும் போட மாட்டாங்க, நான் யாரையும் அடையாளமும் காட்ட மாட்டேன், நான் என்ன எல்லாமே இவங்க 4 பேர் சேர்ந்து எல்லாம் செஞ்சுருவாங்க, நான் ஒன்றுக்குமே லாயக்கு இல்லையான்ட்டு நேராக கடவுள்கிட்ட போய், சாமி என்னை இப்படி படைச்சிட்டிங்களே, எதுக்குமே புண்ணியம் இல்லாமல் போயிட்டேனே நான் என்ன சொல்ல அப்படின்னொன்னே, கடவுள் அந்த மோதிர விரலை பார்த்து சொன்னாரா, போய் எல்லா பேரையும் சாமி கும்பிடாமல் கூட்டிகிட்டு வானாராம். சரின்னு போய் வாங்கடா எல்லாம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு மற்ற விரலை கூப்பிட்டோன்னே எல்லா விரலும் வந்து எல்லாம் அப்படி போய் சாமி கும்பிட்டோன்னே கடவுள் சொன்னாராம், சாமி கும்பிடணும்னு என்கிட்ட வரும்போது முதல்ல நீ தாண்டா இருக்க, உனக்கு பின்னால் தான் எல்லா பயிலும் நீ தான் பெரிய ஆளுன்னு கடவுள் சொன்னாராம். எதுக்காக இந்த கதை அப்படின்னா, குடும்பம் அப்படிங்கிறது விட்டு கொடுத்து இன்பத்தை அனுபவிக்கிற இடம். இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும்னா முதல்ல நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ செஞ்சது பெருசா நான் செஞ்சது பெருசா அப்படிங்கிற சர்ச்சையே வேண்டாம், அந்த சர்ச்சையே ஒதுக்கிடணும். அப்போ பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படி இல்லை. இப்போ பெண்களுடைய தியாகத்தையும் பெண்களுடைய செயல்பாடுகளையும் சொல்றதுக்கான ஒரே ஒரு சின்ன சம்பவம். ஒரு பெரிய திருவிழா நடக்குது. அந்த திருவிழா கூட்டத்தில் இந்த ஊசி பாசியெல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அம்மா, ஊசி பாசி விற்கிற ஒரு அம்மா, பலூன் பொம்மை எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த வேலை செய்கிற ஒரு அம்மா, அவங்க குழந்தையோட, அவங்க குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புடவையில் தூளி அப்படியே தொட்டி கட்டி தூக்கிட்டு போவாங்க நிறைய இடங்களுக்கு. அப்படி தொட்டி கட்டி தூக்கிட்டு போகிற ஒரு அம்மா, திருவிழா கூட்டம் ஜேன்னு இருக்குது, வான வேடிக்கை ஒரு பக்கம் வெடிக்குது, ஒரே மைக் செட்டு சத்தம் இருக்குது, இவ்வளவுலையும் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. கொரட்டை சத்தம் விட்டு தூங்குது, அப்படி கொரட்டை விட்டு அந்த அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு சத்தம், வெடிக்கிறான், வான வேடிக்கை போட்டான், அந்த சத்தத்துலையும் அசரில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அசந்து தூங்கிக்கிட்டு இருக்க அம்மா பக்கத்தில் இருக்கிற குழந்தை கத்த கூட இல்லை, அப்படி அப்படி புரண்டு தான் படுத்தான், தூங்கு 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 அப்படின்னு தட்டி கொடுத்தா. ஏன் இந்த சம்பவத்தை சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு பெரிய சத்தத்தில் கொஞ்சமும் அசராத ஒரு தாய் தான் புள்ள புரண்டு படுக்கிற அசைவில் முழிச்சுக்கிறான்னா அதுதானே தாய்மை, அதுதானேங்க பெண்ணு. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நாம எப்படி மதிப்பிட்டு பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இவங்க வேற மாதிரி அதை கொண்டு போனாங்க. சொன்னாங்க, ஒரு கணவன் இறந்துட்டா மனைவியை எப்படி பார்க்குறாங்க, மனைவி இறந்துட்டா இந்த சமூகம் எப்படி பார்க்குது, அதை கூட விட்டுருவோம், நம்ம இறப்புக்கு போக வேண்டாம். ஒரு கணவன் ஒரு 75 வயசு 80 வயசு ஆயிடுச்சுங்க, அந்த கணவனுக்கு கணவனால் எழுந்திருக்க முடியலை, படுக்கையில் படுத்துட்டார். படுக்கையிலே தான் எல்லாம்னா உங்களுக்கு புரியும், படுக்கையிலே தான் எல்லாம். வீட்டுக்குள்ளே படுத்திருக்காரு. திடீர்னு அவருக்கு அவசரமாக ஒன்றுக்கு போகணும், இருமல் வருது, சளி வாந்தி வருது. எதுனாலும் அவர் வீட்டம்மாவை கூப்பிட வேண்டாங்க, இருமறதுக்காக அப்படின்னாருன்னா அந்த அம்மா ஓடி வருவாங்க. உண்மையா இல்லையா? அந்த அம்மா ஓடி வருவாங்க,
வந்து அவரை என்னென்ன தாங்கணுமோ பார்த்து 80 இல்லை 100 வயசானாலும் அந்த ஆணுக்கு வேண்டிய அத்தனை பணிவிடைகளையும் செஞ்சு, அவர் எவ்வளவு குறை சொல்லட்டும், எவ்வளவு சலிச்சுக்கட்டும், எவ்வளவு திட்டி இருக்கட்டும், குடிகாரனா இருக்கட்டும், அடிச்சிருக்கட்டும், ஆனாலும் தன் கணவனுக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து நிக்கிற முதல் ஆள் யாருன்னா பெண், மனைவி. அப்படியே காட்சியை மாத்தி பாருங்க. மனைவிக்கு 80 வயசு, மனைவி படுக்கையில் இருக்காங்க, அவங்களுக்கு படுக்கையிலே தான் எல்லாம். கணவன் போய் அதை சுத்தம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தா, ஆள் வச்சுக்குவோமா, நர்ஸு கூப்பிடுவோமா, ஆஸ்பத்திரியிலே சேர்த்துருவோமா, அங்கேயே பார்த்துக்கலாமா, முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவோமா, எத்தனை யோசனைக்குள்ள ஆண்கள் போறாங்க. ஆனால் ஆண்கள் செய்கிற அத்தனை கொடுமையும் தாங்கிக்கிட்டு, அவர்களையும் தாங்கி பிடித்து, பிள்ளைகளையும் தாங்கி, அந்த குடும்பத்தின் சந்தோஷத்துக்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு ஜீவன் உண்டுனா அதுதான் பெண், அதுதான் தாய், அதுதான் மனைவி, அதுதான் அக்கா, அதுதான் அம்மா, எல்லாம் அதுதான். அப்படிப்பட்ட பெண்கள் தான் தேவையான நேரத்திலும் தேவையில்லாத நேரத்திலும் கூட அமைதியாக இருந்து கம்முன்னு இருந்து வாழ்க்கையை ஜம்முன்னு வழி நடத்துறது அவர்கள் தான் என்று சொல்லி, இந்த குடியரசு தின நன்னாளிலே அவர்களை மதிப்போம், அவர்களின் தியாகங்களை பெருமைகளை உணர்ந்து அவர்களுக்கு உறுதுணையா இருப்போம். நம்ம வேற ஒன்றும் பெருசா செய்ய சொல்லலை. அதுக்காக ஆண்கள்லாம் மட்டும் அவங்க எதுவுமே செய்யறதில்லைன்னு அர்த்தம் கிடையாது. பெண்கள் ஒருபடி விஞ்சி நிற்கிறார்கள், நம்மையும் சேர்த்து பார்த்து கொள்வதிலே. அந்த இடத்திலே அந்த ஒரு படியிலே அவர்கள் விஞ்சி நிற்பதாலே அவர்களை பார்த்து கொள்ளுகிற அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று ஆண்கள் உணர்ந்து செயல்பட்டோமானால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். 5 விரல்கள் ஒன்று சேருகிற போது இறைவன் பரிபூர்ண அனுகிரகத்தை தருவதைப் போல குடும்பத்திலே கணவனும் மனைவியும் ஒன்று சேருகிற போது, மகிழ்ச்சியாக விட்டு கொடுத்து வாழ்கிற போது அந்த குடும்பத்திற்கு இறைவன் எல்லா வளங்களையும் தருவார். அப்படி வளங்களை இங்கு இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் மேடை யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த ரெங்காநகர் குடியிருப்போர் நலச் சங்கத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அழகான தென்றல் வீசுகிற அந்த பொழுதிலே இதே போல ஒரு பட்டிமன்றத்தை நாம் நிச்சயமாக ஒரு பெரிய அளவிலே நடத்த வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு கோரிக்கையை சங்கத்தின் சார்பில் வைத்து இங்கே கலந்து கொண்டு பெருமைப்படுத்திய அத்தனை உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.